ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 2046. மூவரின் மூர்க்கமான தாக்குதல்களால் ஆத்திரமடைந்த அரக்க மன்னன் உடனே தனது கைகளை இறுக்கி அளவற்ற அரக்க சக்திகளை வெளியிட்டான். அந்த சக்திகள் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் தூணாக உருவெடுத்து தரையில் பெரிய விரிசலை ஏற்படுத்தின. அந்த தூண் அரக்க மன்னனின் முன்னால் நிலைத்து நின்றபோது மூவரின் சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் அதன் மேல் மோதின. வீரா தன் பற்களாலும் வலிமையாலும் தாக்கினான். சமரன் தனது இறக்கைகளின் வேகத்தால் ஈட்டியை முன்வைத்தான். ஜெயசமரன் தனது நாக நகங்களால் கர்ஜித்தபடி தாக்கினான். இருப்பினும் அவர்களின் கடுமையான முயற்சிகளுக்கு இடையே கூட அரக்க மன்னன் பின்வாங்க மறுத்தான். அதோடு அவர்களின் ஒவ்வொரு தாக்குதலையும் அந்த தூணின் சக்தியால் எதிர்த்து நின்றான். இந்த நேரத்தில் வலிமையை பொறுத்தவரை தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களும் மேலோங்கியவர்களாக இருந்தது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அதே சமயம் ஜெயசமரனும் அவனது சகோதரர்களும் சாதாரண வீரர்கள் அல்ல என்பதும் உணரப்பட்டது. ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் தனித்திறன்கள் இருந்ததால் காயமடைந்த போதும் அவர்கள் பின்வாங்காமல் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தனர். அதனால் அந்த மூவராலும் பிரபஞ்ச அரக்க மன்னனுக்கு தொடர்ந்து சேதம் ஏற்பட்டது. அப்போது அவர்களின் தாக்குதல்கள் விழுந்த இடமெல்லாம் தரை நொறுங்கிக் கொண்டிருந்தது. அதே சமயம் சுற்றியிருந்த பரிமாணத்திலும் ஒரு விசித்திரமான பேரழிவு உருவாகி கொண்டிருந்தது. போர் மிகவும் முக்கியமாக இருந்ததால் அந்த இடத்திலேயே உலகம் அழிந்துவிடும் போல ஒரு உணர்வு நிலவியது. ஏனெனில் அந்த பகுதி முழுவதும் குழப்பத்தால் நிரம்பி அங்கிருந்த அரக்க சக்திகள் மிக பிரம்மாண்டமாக விரிந்திருந்தன. இதற்கிடையில் தொண்டைமான் அழிவு கூட்டணியின் எண்ணற்ற சக்தி வாய்ந்த வீரர்கள் இருளின் அடிமைகளுடன் மோதி கொண்டிருந்தனர். அப்போது அனைவரும் சுய நினைவை இழந்தது போல வெறித்தனமான தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டனர். அதன் விளைவாக அளவற்ற சக்தி எந்த இரக்கமும் இல்லாமல் எல்லா திசைகளிலும் பரவி காணப்பட்டது. இடையிடையே சில வீரர்கள் வானத்திலிருந்து கீழே விழுவதும் கண்களுக்கு பட்டது. அதே நேரத்தில் வீரர்களுடன் சேர்த்து இருளின் அடிமைகளும் கூட்டம் கூட்டமாக அழிக்கப்பட்டு கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்து சற்று தொலைவில் ஜரீனா தனது முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு எண்ணற்ற பனிக்கத்திகளை வீசி ஒரே நேரத்தில் 100கணக்கான இருளின் அடிமைகளுடன் போராடி கொண்டிருந்தாள். அவளது கடுமையான தாக்குதல்களுக்கு முன்னால் அந்த அடிமைகள் முற்றிலும் உதவியற்றவர்களாக தோன்றினர். இருந்த போதிலும் அவர்களின் எண்ணிக்கை அளவற்றதாக இருந்ததால் பெருமளவில் அழிக்கப்பட்ட பிறகும் அவர்கள் முற்றிலும் அழிந்துவிட்டதாக எந்த அறிகுறியும் காணப்படவில்லை. இதற்கு காரணம் அப்பகுதியை நிரப்பியிருந்த அரக்க சக்திகள் பூமியின் அடியிலிருந்து தொடர்ந்து புதிய இருளின் அடிமைகளை வெளிக்கொணர்ந்து கொண்டிருந்தன. இந்த நிலையில் ஜரீனா இடைவிடாமல் தாக்கப்பட்டு கொண்டிருந்தாள். அப்போது பின்னால் இருந்து வந்த ஒரு அபாயகரமான தாக்குதல் அவளை தாக்க அவளது முகத்தில் ஒரு லேசான கவலை தோன்றியது. ஆனால் திடீரென ஒரு வாள் தோன்றி அவளை தாக்க வந்த அரக்கர்களை அழித்தது. திரும்பி பார்த்த ஜரீனா வெள்ளை உடை அணிந்த அந்த பெண்ணை கண்டாள். ஒரு கணம் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட பின் மீண்டும் தனது கவனத்தை அரக்கர்களின் மீது திருப்பினர். இதற்கிடையில் இருளின் அடிமைகள் அலை போல தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தனர். அவர்களால் அரக்க வீரர்களை முற்றிலும் காயப்படுத்த முடியாவிட்டாலும் அவர்களை ஓய்வில்லாமல் போராட வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆத்திரமடைந்த ஜரீனா தன் இரு கைகளிலும் இருந்த முத்திரைகளை மாற்றி தடுக்க முடியாத ஒரு பனிக்காற்றை விடுத்தாள். அதன் விளைவாக 100கணக்கான இருளின் அடிமைகள் நொடிப்பொழுதில் உறைந்து நின்றன. பின்னர் அவளது பார்வை மிகவும் ஆபத்தான ஒரு போரின் மீது திரும்பியது. அது பிரபஞ்ச அரக்க மன்னனுக்கும் ஜெயசமரனுக்கும் அவனது சகோதரர்களுக்கும் இடையிலான கடுமையான மோதலாக இருந்தது. அந்த போரை கவனித்த போது அவளது முகத்தில் ஒரு மெல்லிய கவலை தெரிந்தது. ஏனெனில் ஜெயசமரனும் மற்றவர்களும் தங்கள் உயிரையே பணயம் வைத்து போராடி கொண்டிருந்தனர். அப்போது ஜெயசமரன் உருவாக்கியிருந்த ஊதா மற்றும் தங்க நாகம் வேகமான தாக்குதலால் பின்வாங்குவதை அவள் கண்டாள். அவள் உடனே செயல்பட முயன்ற தருணத்தில் திடீரென பின்னால் இருந்து ஒரு கை அவளை தடுத்து நிறுத்தி, "இங்கே நில்லு ஜரீனா" என்றது. இதை கேட்டவுடன் அது ஆரண்யாவின் குரல் என்பதை அவள் உணர்ந்து, "நீ என்ன சொல்ற? அவங்க எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்காங்கன்னு உனக்கு தெரியலையா?" என்று கேட்டாள். அதற்கு ஆரண்யா அமைதியாக, "அதெல்லாம் எனக்கும் தெரியுது. ஆனா நீ இந்த போட்டியில தலையிடக்கூடாது. ஏன்னா இது அந்த 3 சகோதரர்களோட பழிவாங்கலுக்கான போர். நீ அங்க போய் அவங்களுக்கு உதவ முயற்சி பண்ணா சமரனுக்கு அது பிடிக்காது. அதனால நீ இங்கேயே இரு" என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜரீனாவின் உடல் ஒரு கணம் உறைந்து போனது. அவள் ஏதோ சொல்ல முயன்றாலும் ஆரண்யா சொல்வது உண்மை என்பதை உணர்ந்தாள். அதோடு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயசமரன் எடுத்திருந்த உறுதியை அவள் நினைத்து பார்த்தாள். அதனால் இப்போது வேறு யாராவது உதவினால் அது அவனுக்கு ஏற்றதாக இருக்காது என்பதும் தெளிவானது. அந்த நேரத்தில் இரத்தம் சுட்டி கொண்டிருந்த ஜெயசமரனையும் அவனது சகோதரர்களையும் அவள் பார்த்தாள்.
பிறகு தனது கைகளை இறுக்கிக் கொண்டு தன் கோபத்தை முழுவதும் இருளின் அடிமைகளின் மீது செலுத்தத் தொடங்கினாள். அதனால் அவளது தாக்குதல்கள் இப்போது இன்னும் இரக்கமற்றதாக மாறியிருந்தன. இதற்கிடையில் வெகு தொலைவில் அரக்கத்தூண் மிகப்பெரிய அரக்க சக்தியை வெளிப்படுத்தி வீராவை தாக்கியது. அந்த தாக்குதலால் வீரா வலியுடன் கர்ஜித்து வெகு தூரம் பின்னால் தூக்கி வீசப்பட்டான். இருந்த போதிலும் அவனது கண்களில் இருந்த வெறியும் கொலை வெறியும் குறையவில்லை. அவன் மீண்டும் எழுந்து வேகமாக முன்னேறி அரக்க மன்னனின் கையை கடித்தான். இதே சமயம் அரக்க மன்னன் சமரனை தாக்க முயன்றதால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தான். அந்த சூழ்நிலையில் வீராவின் கடுமையான கடியால் அரக்க மன்னனின் கையில் ஒரு பெரிய ஓட்டை உருவாகி அதிலிருந்து கருப்பு ரத்தம் பெருமளவில் வழிந்தது. அந்த தருணத்தில் ஒரு பிரம்மாண்ட கருப்பு ஈட்டி அரக்கனின் மார்பை நோக்கி பாய்ந்து அதை துளைத்தது. அந்த ஈட்டி ஒரு வலிமை மிக்க வீரனையும் கொல்லக்கூடியதாக இருந்தாலும் அது அரக்க மன்னனின் உடலில் முழுமையாக ஊடுருவவில்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு நாகநகம் அந்த ஈட்டியை தொடர்ந்து வந்து அதன் சக்தியை அதிகரித்து அதை ஆழமாக உள்ளே செலுத்தியது. அதன் விளைவாக அந்த ஈட்டி இறுதியாக அரக்க மன்னனின் மார்பை துளைத்து அவனை வேதனையில் அலறச் செய்தது. அதே கணத்தில் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களின் முகங்களில் இரக்கமற்ற கோபம் தென்பட்டது. பின்னர் அவர்கள் ஒரே நேரத்தில், நீங்க 3 பேரும் சேர்ந்து எங்க பிரபஞ்ச அரக்க மன்னனையே காயப்படுத்திட்டீங்க. இவனை உருவாக்க நாங்க எவ்வளவு முயற்சியும் நேரமும் எடுத்தோன்னு உங்களுக்கு தெரியுமா? இனி உங்களை நாங்க சும்மாவே விட போறதில்ல என்று கத்தினர். இதை கேட்டதும் பிரபஞ்ச அரக்க மன்னனின் உடலிலிருந்து எண்ணற்ற அரக்க சக்திகள் வெளிப்பட்டு சுற்றியிருந்த எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்கின. அதன் பின்னர் அந்த அரக்க மன்னன் தனது பெரும் வாயை மெதுவாக திறந்தார். உடனே அதிலிருந்து ஒரு கொடிய அரக்க சக்தி சூறாவளி எழுந்தது. அந்த சூறாவளி மிகவும் பயங்கரமாக இருந்ததால் அவற்றை பார்த்தவர்களின் முதுகில் நடுக்கம் மூடியது. இதற்கிடையில் அந்த பகுதி முழுவதும் கடுமையாக நடுங்கிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அரக்க மன்னனின் வாயிலிருந்து ஒரு விசித்திரமான ஈர்ப்பு வெளிப்பட்டது. சூறாவளிகள் வேகமாக சுழன்றபடியே இருந்ததால் அந்த ஈர்ப்பும் தொடர்ந்து அதிகரித்தது. உண்மையில் அந்த ஈர்ப்பு மிகுந்த வலிமையானதாக இருந்ததால் ஜெயசமரனும் மற்ற இருவரும் கொண்டிருந்த பிரம்மாண்ட உடல்கள் கூட மெதுவாக அரக்க மன்னனின் வாயை நோக்கி இழுக்கப்பட்டன. அதே நேரத்தில் அவன் வாயிலிருந்து கருப்பு நிற ஒளி ஒன்றும் வெளிப்பட்டு வீராவை சூழ்ந்தது. அதன் தாக்கத்தில் அவன் வேகமாக அந்த இருண்ட வாய்க்குள் இழுக்கப்பட தொடங்கினான். அந்த வாய் பார்க்க ஒரு முடிவில்லாத இருண்ட படுகுழியைப் போல தோன்றியது. அதோடு அதில் விழுந்தால் அதிலிருந்து யாரும் திரும்ப முடியாது என்பதும் தெளிவாக தெரிந்தது. இந்த இழுப்பிலிருந்து தப்பிக்க முயன்ற வீரா பீதியுடன் கர்ஜித்தான். உடனே அவன் உடல் கருப்பு மற்றும் வெள்ளை ஒளியால் பிரகாசித்தது. அந்த ஒளி பலமாக பாய்ந்த போதிலும் அந்த ஈர்ப்பு விசைக்கு எதிராக அவன் செய்த அனைத்து முயற்சிகளும் வீணானது. இவ்வாறு அவன் மெதுவாக அரக்க மன்னனின் வாயை நோக்கி இழுக்கப்படுவதை உதவியற்ற நிலையிலும் பதட்டத்துடனும் அவன் பார்த்து கொண்டிருந்தான். இதை கண்ட சமரனின் முகம் உடனே மாறி வீராவை காப்பாற்ற அவன் தனது இறக்கைகளை வலிமையாக அசைத்தான். ஆனால் அவன் நகர்ந்த உடனேயே அந்த அரக்க மன்னன் தனது அரக்க சக்திகளை பயன்படுத்தி ஒரு கொடிய தூணை உருவாக்கி சமரனை தாக்கினான். அதன் தாக்கத்தில் சமரன் வெகு தூரம் பின்னுக்கு தள்ளப்பட்டான். இதை பார்த்த தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களும் ஜெயசமரனும் அவனது சகோதரர்களும் இருந்த உதவியற்ற நிலையை கண்டு சிரித்துக் கொண்டே, இந்த பிரபஞ்ச அரக்க மன்னனோட அந்த அரக்க படுகுழியிலிருந்து இதுவரைக்கும் யாருமே தப்பிச்சதில்ல. இன்னைக்கும் அதேதான் நடக்கும் என்றனர். இதற்கிடையில் வீரா தப்பிக்க முயன்றாலும் அந்த ஈர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. பிறகு தப்பிக்க வழியில்லை என்பதை உணர்ந்த அவனது கண்கள் பயத்தால் அல்ல, ஒரு இரக்கமற்ற உறுதியால் நிரம்பின. அப்போது அவன் உடலிலிருந்து பெருமளவில் இரத்தம் வழிந்தது. அதே சமயம் அவன் உடல் மெதுவாக விரிவடைந்தது. அது பார்க்க ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பை உருவாக்கப் போவது போல தோன்றியது. இதை கண்ட சமரன் அதிர்ச்சியுடன் வீரா என்று கத்தினான். ஆனால் வீரா தன்னையே அர்ப்பணிக்க முயன்ற அதே தருணத்தில் திடீரென ஒரு ஊதா மற்றும் தங்க ஒளி அவனை சூழ்ந்தது. அதனுடன் ஒரு பண்டைய நாகத்தின் வால் வேகமாக வந்து அவனை தட்டியது. அதன் பலத்தால் அவனது ஈர்ப்பிலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டான். இந்த திடீர் மாற்றத்தால் அதிர்ச்சி அடைந்த வீரா சுற்றிலும் பார்த்தபோது அது ஜெயசமரனின் வால் மட்டுமல்ல, ஜெயசமரனே அந்த ஈர்ப்பு விசைக்குள் அவனது இடத்தை பிடித்திருப்பதை உணர்ந்தான். அதோடு ஜெயசமரன் இப்போது அரக்க மன்னனின் வாயை நோக்கி நெருங்கிக் கொண்டிருந்தான். இதை கண்டவுடன் வீராவின் கண்கள் சிவப்பாக ஒளிர்ந்து அவன் கோபத்துடன் அந்த அரக்க மன்னனை தாக்க முனைந்தான். ஆனால் அதே நேரத்தில் சமரன் அவனுக்கு முன்னால் தோன்றி அவனை தடுத்து நிறுத்தினான். இதை கண்ட வீரா, சமரன் அண்ணா என்ன பண்றீங்க? அண்ணாவோட உயிர் இப்ப பெரிய ஆபத்துல இருக்கு என்று கத்தினான். அதற்கு சமரன் அமைதியாக, பதட்டப்பட தேவையில்லை வீரா. ஜெய்யாவன் அவ்வளவு எளிதா விழுங்கிடுவான்னு நினைக்கிறியா?
ஜெய் அவன் தொண்டையில சிக்கின முள்ளா இருக்க போறான் பாரு என்றான். இருந்தபோதிலும் வீராவின் முகத்தில் தயக்கம் தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் சில கணங்களுக்கு முன்பு அந்த அரக்க மன்னனின் வாயிலிருந்து வெளிவந்த கொடிய சக்தியை அவன் உணர்ந்திருந்தான். அத்தகைய சக்தி ஒரு அவதாரத்தை கூட எளிதில் அழித்துவிடும் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. இதற்கிடையில் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களும் ஜெயசமரன் தங்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்துவான் என்று எண்ணி சமரனும் வீராவும் விலகி நிற்பதை கவனித்தனர். அதை உணர்ந்த அவர்கள் சிரித்துக் கொண்டே, முட்டாள்களே, அவன் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருவான்னு நினைக்கிறீங்களா? இந்த தாக்குதலால ஒரு அவதாரம் கூட ஒரு நொடியில சாம்பல் ஆயிடுவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட அந்த முட்டாள் சமரன் ஜெயந்தன் என்ன ஆக போறான்னு பாருங்க என்றனர். இதை கேட்டும் சமரன் எந்த உணர்ச்சியுமின்றி அவர்களை நோக்கி அமைதியாக பார்த்தான். பின்னர் மெதுவாக வீராவிடம், வீரா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உன்னோட முழு சக்தியையும் ஒரே நேரத்துல வெளிப்படுத்து என்றான். சமரன் உண்மையில் ஜெயசமரனை பற்றி கவலைப்படவில்லை என்பதை பார்த்த வீரா மெதுவாக நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதே நேரத்தில் சமரன் ஜெயசமரன் மீது ஆழ்ந்த அக்கறை கொண்டவன் என்பதும் அவனுக்கு தெரிந்ததே. அதனால் ஜெயசமரன் உண்மையிலேயே மரண ஆபத்தில் இருந்திருந்தால் சமரன் இவ்வளவு அமைதியாக இருந்திருக்க மாட்டான் என்று அவன் உள்ளுக்குள் புரிந்து கொண்டான். இதற்கிடையில் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களின் முகங்களில் பெரும் மகிழ்ச்சி தென்பட்டது. ஏனெனில் ஜெயசமரனை ஒழித்துவிட்டால் மற்றவர்களை சமாளிப்பது மிகவும் எளிதாகிவிடும் என்று அவர்கள் நினைத்தனர். பின்னர் அவர்கள் உக்கிரமான பார்வையுடன் சமரனையும் வீராவையும் பார்த்து, ஹீமவாகினி வீரனே, உங்க உலக மக்கள் கூட நடுங்குற அளவுக்கு நாங்க உனக்கு ஒரு மரணத்தை தருவோம் என்று கத்தினர். ஆனால் அவர்கள் தாக்க தயாரான அதே தருணத்தில் அந்த பிரபஞ்ச அரக்க மன்னனின் உடல் திடீரென கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. அந்த நடுக்கம் ஏன் ஏற்பட்டது என்று கவனித்த போது ஜெயசமரன் ஏற்கனவே அவர்களது முகங்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டான் என்பதை அவர்கள் உணர்ந்து அதிர்ச்சியுடன் அவனை நோக்கி பார்த்தனர். அப்போது ஜெயசமரன் சிரித்தபடியே, என்னை இவ்வளவு எளிதா கொல்ல முடியும்னு நினைக்கிற நீங்க 3 பேரும் தாண்டா பெரிய முட்டாளுங்க. நான் தான் அக்னி சரிதாவோட அடுத்த மாவீரன். நான் எப்படி இவ்வளவு சாதாரணமா இறக்க முடியும் என்று கேட்டான். அவனது வார்த்தைகள் அவர்களின் கண்களில் இரக்கமற்ற ஒரு வெளிப்பாட்டை ஏற்படுத்தின. மேலும் அந்த அரக்க மன்னனிடமிருந்து பரவும் ஈர்ப்பும் அதிகரித்தது. பிறகு அவர்கள் கோபமான குரலில், உண்மையில மரண நேரத்துல கூட உன்னோட தைரியம் கொஞ்சம் கூட குறையல. ஆனா இந்த அரக்க படுகுழியில விழுந்ததுக்கு அப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது சமரன் ஜெயந்தன் என்றார்கள். இதை சொல்லிவிட்டு அவர்கள் மேலும் அரக்க சக்திகளை அதிகரிக்க தொடங்கிய போது ஜெயசமரன் இன்னும் சிரித்தபடியே, இன்னும் அரக்க சக்திகளை அனுப்பிக்கிட்டே இருங்க. நீங்க எவ்வளவு அரக்க சக்திகள் அனுப்புறீங்களோ அவ்வளவு வேகமா என்னோட வேலை முடியும் என்றான். அதன் பின்னர் அரக்க மன்னனின் உடலிலிருந்து அளவற்ற அரக்க சக்திகள் தொடர்ந்து ஜெயசமரனை நோக்கி பாய்ந்தன. அதே சமயம் அவனது பிரம்மாண்டமான உடல் மேலும் மேலும் கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. அந்த நடுக்கம் ஜெயசமரனின் உடலிலிருந்து வெளிப்பட்ட ஒரு தீவிரமான வெள்ளை ஒளியால் ஏற்பட்டது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அந்த காட்சியை பார்த்த 3 தலைவர்களின் முகங்கள் மெதுவாக வெளிரின. அதோடு அங்கே என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன்பின் திடீரென ஒரு விசித்திரமான வலியை அவர்கள் உணர்ந்தனர். உடனே அவர்களின் வேதனை கூக்குரல்கள் அந்த அரக்க மன்னனின் உடல் முழுவதும் ஒலித்தன. பின்னர் அடுத்த கணமே அந்த வெள்ளை ஒளியுடன் சேர்ந்து ஜெயசமரன் ஒரு சக்தி வாய்ந்த கருப்பு மின்னல் தாக்குதலை அரக்க மன்னன் மீது ஏவினான். அந்த மின்னல் அரக்க மன்னனின் உடல் முழுவதும் பாய்ந்து பரவியது. அதே நேரத்தில் ஜெயசமரனை நோக்கியும் ஒரு கொடிய தாக்குதல் திரும்பி வந்து, சமரா, இனி நாங்க உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டோம் என்ற ஒரு குரல் ஒலித்தது. அதற்கிடையில் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களின் தீய சக்திகளை ஜெயசமரன் மெதுவாக முறியடிக்க தொடங்கியதை உணர்ந்த சமரன் உடனே, தாக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு வீரா என்று கத்தினான். பின்னர் அவன் வேகமாக முன்னேற அவனை சுற்றி ஒரு பெரிய கருப்பு கோலம் உருவாகி அது பிரபஞ்ச அரக்க மன்னனை நோக்கி வேகமாக சென்றது. அதே நேரத்தில் சமரனின் வார்த்தைகளை கேட்டவுடன் ஏற்கனவே தாக்க தயாராக இருந்த வீரா கர்ஜித்து ஒரு கணம் கூட வீணாக்காமல் அரக்க மன்னனை அடைந்தான். அத்தியாயம் 2047. அரக்க மன்னனை அடைந்ததும் வீரா தன் உடலிலிருந்து கருப்பு மற்றும் வெள்ளை ஒளியை வெளிப்படுத்தி சிங்கத்தை ஒத்த தனது நகங்களால் அரக்க மன்னனுக்கு தொடர்ந்து காயங்களை ஏற்படுத்த தொடங்கினான். இதை கண்ட அரக்க மன்னன் உடனே தனது அரக்க தூணை பயன்படுத்தி வீராவை தாக்கினான். அந்த தாக்குதல் பெரும் வலிமையுடன் மோதியதால் வீரா கடுமையாக காயமடைந்து அவனது உடலில் இருந்து இரத்தம் வழிந்தது. இருந்த போதிலும் அவன் பின்வாங்க மறுத்து தன் நகங்களில் கருப்பு மற்றும் வெள்ளை ஒளியை சேர்த்து மேலும் இரக்கமற்ற மூர்க்கத்துடன் அரக்க மன்னனை தாக்கத் தொடங்கினான். வீராவின் தாக்குதல்களை பார்த்தால்
அந்த அரக்கனை துண்டு துண்டாக கிழிக்க அவன் தயார் நிலையில் இருந்தது போல தோன்றியது. இதற்கிடையில் கருப்பு கோலமும் வேகமாக வந்து அரக்க மன்னனின் உடலில் மோதியதால் அவனது காயங்கள் மேலும் தீவிரமடைந்து அதிலிருந்து கருப்பு ரத்தம் வழிந்தது. இதனால் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களின் முகங்களில் கலக்கம் அதிகரித்தது. இதன் தொடர்ச்சியாக சமரனும் வீராவும் இடைவிடாமல் தாக்கிக் கொண்டிருந்த போது அந்த 3 தலைவர்களின் கவனம் ஜெயசமரனிடமிருந்து மெதுவாக சமரன் மற்றும் வீரா பக்கம் திரும்பியது. இருவரும் கடுமையாக காயமடைந்திருந்த போதிலும் அவர்களின் தாக்குதல்கள் அசைக்க முடியாத உறுதியுடன் தொடர்ந்ததால் அரக்க மன்னனின் சக்திகள் கணிசமாக குறையத் தொடங்கின. அதே சமயம் ஜெயசமரனும் அரக்க சக்திகளை தொடர்ந்து அழித்துக் கொண்டிருந்ததால் அந்த நிலைமை மேலும் அவர்களுக்கு சாதகமாக மாறியது. ஒரு வகையில் ஜெயசமரனை தங்களுக்கு அருகில் கொண்டு வந்தது அந்த 3 தலைவர்களின் தவறான முடிவாகவே மாறியது. பின்னர் அரக்க மன்னன் பலவீனம் அடைவதை கவனித்த சமரன் தனது தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தி இன்னும் கொடூரமான சக்தியுடன் முன்னேறினான். அந்த மாபெரும் அழுத்தம் அரக்க மன்னனின் உடல் முழுவதும் பரவி அவனை உரக்க கர்ஜிக்கச் செய்தது. அதைத் தொடர்ந்து சில தாக்குதல்களுக்கு பிறகு வலியிலும் கோபத்திலும் அலறியபடி அந்த மாபெரும் அரக்கன் வெகு தூரம் பின்வாங்கினான். அதன் பின் அவனது உடலுக்கு முன்பாக ஒரு கருப்பு ஒளி பிரகாசித்து அதில் சிக்கியிருந்த ஜெயசமரனை விடுவித்தது. விடுபட்ட ஜெயசமரன் மெதுவாக சிரித்தபடியே, 3 பழைய தலைவர்களே, ஒரு புதிய தலைமுறை வீரனுக்கு முன்னாடி ஆணவத்தை காட்டினா எவ்வளவு பெரிய விலையை கொடுக்கணும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா என்று கேட்டான். அதே நேரத்தில் அவனது உடல் முழுவதும் காயங்களால் நிரம்பி இருந்தது. மேலும் அவனது வாயிலிருந்து இரத்தம் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்க்கும்போது அரக்க சக்திகளை அழிக்கும் முயற்சியில் அவன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது தெளிவாக தெரிந்தது. அவனது வார்த்தைகளை கேட்டதும் அந்த 3 தலைவர்களும் கோபத்தில், சமரா, உன்னை ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி கொல்லுவோம் என்று கத்தினர். அப்போது பிரபஞ்ச அரக்க மன்னன் முந்தைய தாக்குதல்களால் பலவீனமடைந்து கடுமையாக காயமடைந்திருந்தது அவர்களுக்கு புரிந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரனை விழுங்க முயன்றதே இந்த நிலைக்கு காரணம் என்பதையும் அவர்கள் உள்ளுக்குள் உணர்ந்தனர். இப்போது கோபத்தில் எரிந்து கொண்டிருந்த அந்த 3 தலைவர்களை கவனமாக பார்த்த ஜெயசமரன் மெதுவாக தன் முகத்தில் இருந்த இரத்தத்தை துடைத்துவிட்டு காற்றில் அமைதியாக அமர்ந்தான். பின்னர் அவன் தனது கண்களை மூடி தனது சக்திகள் அனைத்தையும் மீண்டும் உடலுக்குள் திரட்டத் தொடங்கினான். ஆனால் அதற்கு முன் அமைதியான குரலில், சமரணனா, வீரா, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க என்றான். ஜெயசமரன் இவ்வளவு எளிதாக அமைதி அடைந்ததை பார்த்ததும் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களின் முகங்களில் ஆச்சரியம் தெளிவாக பிரதிபலித்தது. ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் ஒரு விசித்திரமான கலக்கத்தையும் உணரத் தொடங்கினர். அதே நேரத்தில் சில நிமிடங்களுக்கு முன்பு ஜெயசமரன் அவர்களுக்கு ஏற்படுத்திய சேதத்தை நினைத்தபோது அவனை இனி சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். ஏனெனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கிழக்கு பகுதியிலிருந்து அவர்கள் விரட்டியடித்த அந்த இளைஞனும் அவனது சகோதரர்களும் இவ்வளவு வலிமையுடன் திரும்பி வந்து தங்களை போராட வைப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த எண்ணங்களின் நடுவில் அரக்க மன்னனின் கண்களில் ஒரு அபாயகரமான ஒளி மின்னியது. பின்னர் அவன் தனது அரக்க தூணை கரு நிழலாக மாற்றி பரிமாணத்தை கிழித்துக் கொண்டு ஜெயசமரனை நோக்கி பாய்ந்தான். ஆனால் அந்த அரக்கத்தூண் ஜெயசமரனை அடையவிருந்த அதே தருணத்தில் அவன் முன் திடீரென சமரனின் கருப்பு ஒளி தோன்றியது. அதோடு அவன் முன்வந்து அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தியிருந்தான். பின்னர் அவனது சக்தி அரக்கத்தூணுடன் மோதிய போது ஒரு அபாயகரமான சக்தி அலை பரவியது. அதன் தாக்கத்தால் சமரனின் வாயிலிருந்து இரத்தம் வழிந்தது. இருந்தபோதிலும் அவன் தனது உடலை கட்டுப்படுத்தி எப்படியோ ஜெயசமரனை அந்த தாக்குதலிலிருந்து காப்பாற்றினான். இதற்கிடையில் வீரா உரக்க கர்ஜித்து கருப்பு மற்றும் வெள்ளை ஒளியாக உருமாறி மீண்டும் தனது உடலை பிரம்மாண்டமாக விரிவடையச் செய்தான். அப்போது அவனது கண்கள் முழுவதும் சிவப்பாக மாறி சிங்கத்தை போன்ற தனது நகங்களால் பரிமாணத்தை கிழித்துக் கொண்டு பிரபஞ்ச அரக்க மன்னனை நோக்கி அவன் தாக்கத் தொடங்கினான். வீராவின் தொடர்ச்சியான தாக்குதல்களை எதிர்கொண்ட அரக்க மன்னன் சில அடிகள் பின்வாங்கி ஒரு கீச்சொலியுடன் தனது கோபத்தை வெளிப்படுத்தினான். ஆனால் அதற்கு பிறகு அவன் தனது சக்திகளை கைகளில் திரட்டி வீராவை நோக்கி ஒரு உக்கிரமான தாக்குதலை மீண்டும் தொடுத்தான். அந்த தாக்குதலால் வீராவின் கருப்பு வெள்ளை உடல் இரத்தத்தால் கரைபட்டு சிவந்து காணப்பட்டது. இதை கண்ட சமரனின் உள்ளத்தில் கோபம் வெடித்தது. அவன் உடனே தனது கைகளில் 2 பெரிய கருப்பு வாள்களை உருவாக்கி அரக்க மன்னனை இரக்கமின்றி தாக்கத் தொடங்கினான். சமரனும் வீராவும் இணைந்து மேற்கொண்ட இந்த தாக்குதல்கள் அரக்க மன்னனை பின்னுக்கு தள்ளின. இதனால் ஜெயசமரனுக்கு தேவையான நேரம் கிடைத்தது. அவர்கள் இருவரும் தொடர்ந்து காயமடைந்த போதிலும் உயிர் இருக்கும் வரை தாக்குவதை நிறுத்த மாட்டோம் என்ற உறுதியுடன் போராடி கொண்டிருந்தனர். இந்த நிலையை உணர்ந்த பிரபஞ்ச அரக்க மன்னனின் சீற்றம் உச்சத்தை எட்டியது. பிறகு அவன் தனது அரக்க கைகளை நீட்டி ஒரு கையால் வீராவையும் மற்றொரு கையால் சமரனையும் பிடித்தபடி அவர்களை நசுக்கத் தொடங்கினான். இறுதியில் ஒருவரை ஒருவர் மீது மோதவிட்டு இருவரையும் வெகு தூரம் தூக்கி எறிந்தான். தரையில் விழுந்த அவர்கள் இருவரும் உடனே எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு மோசமான நிலையில் இருந்தனர். அப்போது அரக்க மன்னன் கோபத்துடன், உங்க 3 பேரையும் இங்கேயே முடிக்கிறோம்.
உங்களால எங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்குது என்று கத்தினார். அந்த நேரத்தில் அரக்க மன்னன் கடுமையாக காயமடைந்திருந்ததை அந்த 3 தலைவர்களும் கவனித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் கொடிய நோக்கத்துடன் ஜெயசமரனை நோக்கி அவர்கள் முன்னேற தொடங்கிய போது திடீரென அவர்களின் முகங்களில் மாற்றம் ஏற்பட்டது. ஏனெனில் இதுவரை மூடியிருந்த ஜெயசமரனின் கண்கள் மெதுவாக திறக்கப்பட்டன. உடனே அவனது நெற்றியில் கருப்பு குறியீடுகள் திரண்டு ஒரு மர்மமான கண்ணாக உருவெடுத்தது. அந்த கண்ணின் உள்ளே மின்னல் மிளிர்ந்தது. மேலும் அதிலிருந்து கருப்பு ஒளி வெளிப்படத் தொடங்கியது. அந்த காட்சியை பார்த்த தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களும் ஒரு கணம் திகைத்து உள்ளுக்குள் அச்சத்தை உணர்ந்தனர். பிறகு அந்த மர்மமான கண்ணின் உள்ளே ஒரு கருந்துளை சுழன்றது. அதோடு அதன் நடுவே மின்னல் கீற்றுகள் ஓடின. அதைத் தொடர்ந்து 2 பண்டைய குறியீடுகளின் சக்தியும் அந்த ஒரே கண்ணில் ஒன்றிணைந்திருந்தது. அத்தருணத்தில் திவான் ஜெயசமரனிடம், சமரா, நீ அந்த 2 பண்டைய குறியீடுகளை கட்டுப்படுத்தினாலும் அதோட கண் சக்திகள் ரொம்ப ஆபத்தானது. அதனால அதை கட்டுப்படுத்துறது உனக்கு கூட ரொம்ப கடினமா இருக்கும். நீ இந்த சக்தியை பயன்படுத்தினா உன்னோட உயிருக்கே ஆபத்து வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு என்றான். வழக்கமாக ஒரு வீரன் பண்டைய குறியீட்டில் முழுமையாக தேர்ச்சி பெற்ற பிறகே குறியீட்டின் கண் பயன்படுத்தப்படும். அழிவின் மன்னன் 10வது மன்னனுக்கு எதிராக அந்த கண்ணை பயன்படுத்தியதைப் போல அந்த கண் மீதான தனது கட்டுப்பாடு இன்னும் முழுமையாக இல்லை என்பதை ஜெயசமரன் தெளிவாக உணர்ந்திருந்தான். இருந்த போதிலும் இப்போது அந்த 3 தலைவர்களை கையாள வேறு எந்த வழியும் அவனுக்கு தோன்றவில்லை. அந்த உத்தியை பயன்படுத்தினால் அவனது உயிருக்கு ஆபத்து என்பது அவனுக்கு தெரிந்ததே. ஆனால் அதை பயன்படுத்தாமல் இருந்தால் அவனது உயிருக்கும் அவனது 2 சகோதரர்களின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும். இதனால் இந்த போர் 3 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததைப் போலவே இருந்தது. அப்போது அவர்கள் மயிரிழையில் உயிர் தப்பியிருந்தனர். ஆனால் இப்போது நிலைமை மாறியிருந்தது. ஏனெனில் இம்முறை அவர்களிடம் ஒரு துருப்புச் சீட்டு இருந்தது. அதை பயன்படுத்தினால் முழு போரின் நிலையே மாறக்கூடும். இதை பற்றி யோசித்த ஜெயசமரன் ஒரு பெருமூச்சு விட்டபடி காயங்களுடன் தரையில் கிடந்த சமரனையும் வீராவையும் பார்த்தான். இப்போது அவர்கள் இருவரும் மிகவும் சோர்வடைந்தும் கடுமையாக காயமடைந்தும் இருந்தனர். ஏனெனில் அவனை காப்பாற்ற தங்கள் சக்தியின் பெரும் பகுதியை அவர்கள் ஏற்கனவே செலவழித்திருந்தனர். அந்த நேரத்தில் தொண்டைமான் பிரிவின் 3 அவதார நிலை தலைவர்களுக்கு எதிராக நிற்கும் பொறுப்பு சமரனுக்கும் வீராவுக்கும் மட்டுமே இருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. அதோடு வீரா கடுமையாக காயமடைந்திருந்ததால் பெரும்பாலான சுமை சமரனின் தோள்களில் இருந்தது. இருந்த போதிலும் அவர்கள் இருவரும் மனம் தளரவில்லை. அந்த உணர்வுடன் ஜெயசமரன் மெதுவாக, 3 வருஷத்துக்கு முன்னாடி சமரன் அண்ணா தான் எங்களை காப்பாத்தினாரு. இன்னைக்கு கூட சமரன் அண்ணாவால தான் இந்த அரக்கனுக்கு இவ்வளவு கடுமையான சேதத்தை எங்களால ஏற்படுத்த முடிஞ்சது. இந்த மனுஷன் அவரோட உலகத்தை விட்டுட்டு இங்க வந்து இந்த உலகத்தை காப்பாத்த இவ்வளவு முயற்சி பண்றாருனா இந்த உலகம் என்னோடது திவான். நான் எப்படி பின்வாங்க முடியும்? ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாத்த ஒருத்தன் அவனையே தியாகம் பண்ணா அவனை யாரும் தியாகின்னு சொல்றதில்ல, வீரன்னு தான் சொல்வாங்க என்றா. அந்த வார்த்தைகளை முடித்தவுடனே அவனது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே அவனது கண்களில் ஒரு விசித்திரமான இரக்கமற்ற உறுதி தென்பட்டது. அவனால் தொடங்கப்படவிருந்த அந்த அபாயகரமான தாக்குதல் என்ன என்பதை முன்னின்றிருந்த 3 தலைவர்களாலும் கூட முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என அவன் உணர்ந்தான். பின்னர் அவர்களை நேராக பார்த்தபடியே, தொண்டைமான் பிரிவோட 3 தலைவர்களே, நாங்க சத்தியம் பண்ணி இதோட 3 வருஷமாச்சு. இப்போ உங்களோட எல்லா கணக்குகளையும் தீர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றான். இதற்கிடையில் அந்த 3 தலைவர்களாலும் ஜெயசமரனின் அபாயகரமான மற்றும் மர்மமான சக்திகளை உணர முடிந்தது. மேலும் சமரனும் வீராவும் கொடுத்த கடுமையான தாக்குதல்களின் காரணமாக அவர்கள் முன்பை போல வலிமையாக இல்லை என்பதும் அவர்களுக்கு புரிந்தது. இருந்த போதிலும் ஜெயசமரனின் தாக்குதல் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் இந்த போரில் தாங்கள் தோற்க மாட்டோம் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இன்னும் உறுதியாகவே இருந்தது. பிறகு அடுத்த கணமே பிரபஞ்ச அரக்க மன்னனின் உடலிலிருந்து அளவற்ற அரக்க சக்திகள் எழுந்து அவனது கைகளில் திரளத் தொடங்கின. அப்போது அவனது உடல் மெதுவாக சுருங்கியது. ஆனால் கைகளில் கூடிய அந்த சக்தி கொடியதாக வளர்ந்தது. அந்த சக்தியின் அபாயத்தை சமரனும் வீராவும் உணர்ந்தபோது அவர்களின் முகங்களில் பதட்டம் தென்பட்டது. அதே நேரத்தில் இதுவே அவர்கள் எதிரியின் கடைசி துருப்புச்சீட்டு என்பதும் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த அசாதாரண சக்தி அலைகளை உணர்ந்த பலரும் தங்கள் கவனத்தை அந்த இடத்திற்கு திருப்பினர். ஏனெனில் இந்த போரில் ஜெயசமரன் மற்றும் அவனது சகோதரர்களின் வெற்றி தோல்வியே முழு போரின் முடிவையும் தீர்மானிக்கும் என்பதை அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர். அவர்கள் 3 தோற்றுவிட்டால் தொண்டைமான் பிரிவின் தலைவர்களை யாராலும் தடுக்க முடியாத அந்த பயங்கரமான தருணத்தில் முகங்களில் பதட்டம் நிறைந்தபடி மூத்த அனந்தும் அமரும் ஒரே நேரத்தில், இந்த அரக்க சக்திகள் இதுவரை இல்லாத அளவுக்கு ரொம்ப அடர்த்தியாவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு. இந்த தாக்குதலை சமரனால எப்படி தாங்க முடியும் என்று கேட்டனர். மறுபுறம் பிரபஞ்ச அரக்க மன்னன் ஆயிரக்கணக்கான அடி சுருங்கிய பிறகு
அவனது கைகளில் காணப்பட்ட அரக்க சக்திகள் இப்போது பரிமாணத்தை பிளக்கும் அளவுக்கு சக்தி பெற்றிருந்தன. ஒரு வகையில் அரக்க மன்னனின் கைகளில் காணப்பட்ட சக்தி கோலங்கள் ஒரு மாபெரும் அரக்க நதியின் சக்திகளை கொண்டிருந்தன. அவர்கள் தங்கள் தாக்குதலுக்கு தயாரான போது அந்த 3 தலைவர்களின் முகங்களிலும் ஒரு தீய புன்னகை தோன்றியது. பின்னர் அவர்கள், அரக்க சக்தி கோலங்களே, இந்த உலகத்தை அழிச்சிடுங்க என்று கத்தினர். பிறகு ஒரு நொடிக்குள் அந்த கோலம் வேகமாக முன்னேறத் தொடங்கியது. அப்போது அது நகர்ந்த பாதையில் பூமியும் வானமும் மட்டுமல்லாமல் முழு பரிமாணங்களே நொறுங்குவது போல தோன்றியது. அந்த அச்சமூட்டும் காட்சியை பார்த்த ஜெயசமரனின் தோழர்கள் அனைவரும் பதட்டத்தில் உறைந்தனர். அதைத் தொடர்ந்து சில கணங்களிலேயே அந்த அபாயகரமான சக்தி கோலம் ஜெயசமரனை அடைந்தது. அதே சமயம் அவனது உடல் முழுவதும் வெளுத்து போயிருந்தது. ஏனெனில் தனது தாக்குதலுக்காக அவன் தன் உடலின் அனைத்து சக்திகளையும் முழுமையாக வெளிப்படுத்தி இருந்தான். ஆனால் அவனது உடல் பலவீனம் அடைந்திருந்தாலும் அவனது பண்டைய குறியீடுகளின் கண் மட்டும் இன்னும் வலிமையாக தீவிரமடைந்தது. பிறகு தன்னை நோக்கி பாய்ந்து வரும் அந்த அரக்க கோலத்தை பார்த்த ஜெயசமரன், பண்டைய குறியீடுகளின் கண்ணே, இந்த உலகத்தை தீய சக்திகளிலிருந்து தூய்மைப்படுத்து என்று கத்தினான். அவன் இதை சொன்ன அடுத்த நொடியில் அவனது நெற்றியில் இருந்த பண்டைய குறியீடுகளின் கண்ணிலிருந்து பிரகாசமான ஒளி வெடித்தெழுந்தது. அதன் தீவிரம் அருகில் இருந்த எதையும் காண முடியாத அளவிற்கு இருந்தது. அதற்குள் இரு தாக்குதல்களும் அதிவேகமாக ஒன்றோடு ஒன்று மோதின. ஆனால் அடுத்த கணத்தில் யாராலும் எதிர்பார்க்க முடியாத மாற்றம் நிகழ்ந்தது. ஏனெனில் அந்த அளவுக்கு வலிமையான அரக்க சக்தி கோலம் அந்த ஒளியை தொட்டவுடன் அங்கேயே உறைந்து நின்றது. பின்னர் அது விசித்திரமாக அதிரத் தொடங்கி மெதுவாக உருகும் பனிக்கட்டியைப் போல சிதையத் தொடங்கியது. அது உருகிய போது அதிலிருந்த அரக்க சக்திகள் எல்லா திசைகளிலும் சிதறிக் கொண்டிருந்தன. அதைத் தொடர்ந்து சில கணங்களுக்கு பிறகு ஒரு அவதாரத்தாலும் கூட தடுக்க முடியாத அந்த கோலம் மர்மமான முறையில் முற்றிலும் மறைந்து போனது. இதை கண்ட தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களும் திகைத்து போய், இல்ல, இது சாத்தியமே இல்ல. இந்த பையன் இதை எப்படி பண்ணா என்று அதிர்ச்சியுடன் கேட்டனர். அப்போது அவர்கள் கண்முன்னே அந்த கோலத்தை அழித்த அதே ஒளி தொடர்ந்து முன்னேறி நேராக பிரபஞ்ச அரக்க மன்னனை நோக்கி பாயத் தொடங்கியது. அதை உணர்ந்த அந்த 3 தலைவர்களின் கண்களில் அச்சம் மிளிர அவர்கள் உடனடியாக தங்கள் அரக்க தூண்களை முன்வைத்து அந்த ஒளியை தடுக்க முயன்றனர். ஆனால் அந்த ஒளி தூணை தொட்டவுடன் அதில் விரிசல்கள் தோன்றி ஒரு பெரும் வெடிப்புடன் அது சிதறி மறைந்தது. இருப்பினும் அந்த அபாயகரமான ஒளி நின்று விடாமல் முன்னேறி இறுதியில் அந்த 3 தலைவர்களின் கண்களுக்கு முன்பாகவே பிரபஞ்ச அரக்க மன்னன் மேல் மோதியது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் நெற்றியில் இருந்த பண்டைய கண் குறியீடும் மெதுவாக மறைந்தது. அப்போது அவன் அந்த 3 தலைவர்களின் தீயிலடைந்த முகங்களை அமைதியாக பார்த்து புன்னகைத்தான். பின்னர் மிகவும் தாழ்ந்த குரலில், நீங்க 3 பேரும் தோத்துட்டீங்க என்றார். பிறகு அடுத்த கணத்தில் அங்கிருந்த அனைவரின் கண் முன்னேயே பிரபஞ்ச அரக்க மன்னனின் உடல் பிளவுபடத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ஜெயசமரன் தனது முஷ்டியை இறுக்கியவுடன் உடையாதது போல தோன்றிய அந்த உடல் ஒரு பெரும் சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அந்த உடல் சிதறியவுடன் அரக்க சக்திகள் வானம் முழுவதும் பரவ தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களின் வேதனை குரல்கள் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தன. மேலும் அந்த வெடிப்பின் தாக்கத்தால் அந்த இடம் முழுவதும் பரவியிருந்த அரக்க சக்திகள் பனிக்கட்டியின் மீது எரிமலை குழம்பு ஊற்றப்பட்டது போல வேகமாக உருகி மறைந்து போனது. அத்தியாயம் 2048. அந்த இடத்தில் தோன்றிய ஒளிக்கீற்றுகள் சுமார் 10 நிமிடங்கள் அசையாமல் நிலைத்திருந்தன. அதன் பின் அந்த ஒளி மெதுவாக மங்கியதும் அங்கிருந்த எண்ணற்ற கண்கள் அந்த மாபெரும் அரக்கனின் உடல் அழிந்த பின் உருவான பயங்கரமான காட்சியை கவனித்தன. அப்போது அவன் உடலில் இருந்த கருப்பு ரத்தம் எல்லா திசைகளிலும் பரவி இருந்தது. மேலும் அது ஒரு விசித்திரமான துர்நாற்றத்தையும் பரப்பிக் கொண்டிருந்தது. அதோடு சில நிமிடங்களுக்கு முன்பு அளவற்ற சக்தியுடன் இருந்த பிரபஞ்ச அரக்க மன்னன் இப்போது உயிரற்ற சடலமாக அங்கே கிடந்தான். இந்த காட்சியை பார்த்த தொண்டைமான் அழிவு கூட்டணியினர் வியப்பும் நம்பிக்கையின்மையும் கலந்த குரலில், அப்படின்னா இந்த போர்ல நாம ஜெயிச்சிட்டோமா என்று கூச்சலிட்டனர். இதற்கிடையில் சமரனும் வீராவும் அதிர்ச்சி அடைந்த முகத்துடன் அந்த சடலத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் வானத்தில் இருந்த ஜெயசமரன் திடீரென இரத்த வாந்தி எடுக்க தொடங்கினான். அது அவனது உடலை இன்னும் பலவீனப்படுத்தியது. இதை கண்ட வீரா அவன் அருகே விரைந்து சென்று அவனை தாங்கியபடி, அண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா என்று கேட்டான். அதற்கு ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்தான். ஆனால் அவனது பார்வை அந்த கருப்பு அரக்கனின் மீது உறுதியுடன் இருந்தது. பிறகு சில கணங்கள் கழித்து அவனது கண்களில் லேசான கோபத்தை எழுப்பும் ஏதோ ஒன்றை அவன் உணர்ந்தான். அந்த கோபம் வெளிப்படையாக இல்லை. ஆனால் தொலைவில் நின்ற சமரன் அதை கவனித்தான். ஏனெனில் ஜெயசமரனை நன்றாக அறிந்திருந்ததால் என்ன நடக்கிறது என்பதை அவன் உடனே புரிந்து கொண்டான். அதனால் உடனே தன்னிடமிருந்த மீதமுள்ள சக்திகளை சேர்த்து ஜெயசமரனை பாதுகாக்கும் நோக்கில் அவன் விரைந்து வந்து அவனுக்கு முன்னால் நின்றான்.
சமரன் திடீரென வந்ததை பார்த்த வீரா ஆச்சரியப்பட்டான். அப்போது ஜெயசமரன் தனது பலவீனமான குரலில், அந்த 3 தலைவர்களும் இன்னும் சாகல. அழிவின் மன்னனோட புதையலை நாம பயன்படுத்தினதுக்கு அப்புறமும் கூட நம்மளோட எதிரிகள் இன்னும் உயிரோட இருக்கானுங்க என்றான். இதை கேட்ட வீராவின் முகம் நிறம் மாற அவன் உடனே பதட்டத்துடன் எழுந்தான். அப்போது அவனது கவலையை கவனித்த ஜெயசமரன், வீரா, இவ்வளவெல்லாம் நீ பயப்பட தேவையில்லை. அவனுங்க இன்னும் சாகலனாலும் அந்த நிலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கானுங்க என்றான். அவன் பேசிக் கொண்டிருந்த போது தன் பலவீனத்தால் மீண்டும் தளர்ந்து கீழே விழுந்தான். அந்த நேரத்தில் அரக்க மன்னனின் சடலத்தை பார்த்து அவன், என்னாச்சு உனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆணவமா ஏதோ பேசிட்டு இருந்த, ஆனா இப்ப போன மாதிரி நடிச்சிட்டு இருக்க. நீ இப்படியெல்லாம் பண்ணா உன்னோட புகழுக்கு கெட்ட பேர் வரும்னு உனக்கு பயம் இல்லையா? உண்மையை சொன்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் புகழ் மிச்சம் இருக்கு என்றான். அவன் இதை சொன்ன பிறகும் அந்த சடலம் அசையாமல் இருந்தது. இதை கவனித்த ஜெயசமரன் தனது கையை சிறிது அசைத்தான். அதை பார்த்த சமரன் உடனே ஒரு கருப்பு ஒளியை வெளிப்படுத்தினான். அப்போது அந்த ஒளியிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த கருப்பு கோலம் உருவாகி அதிவேகமாக முன்னேறி அந்த அரக்கனின் உடலை தாக்க முயன்றது. ஆனால் அது மோதவிருந்த தருணத்தில் திடீரென அந்த சடலத்திலிருந்து ஒரு கருப்பு ஒளி எழுந்து சமரனின் தாக்குதலை தடுத்தது. பிறகு அடுத்த கணத்தில் அந்த ஒளி மெதுவாக 3 மனித உருவங்களாக மாறியது. அந்த உருவங்களை உற்று பார்க்கும்போது அது தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களே என்று தெரிந்தது. அப்போது அவர்களின் முகங்கள் ஜெயசமரனை விடவும் வெளிரி போயிருந்தன. மேலும் அவர்களின் சக்திகள் கணிசமாக குறைந்திருந்தன. இதை கண்ட சமரன் சிரித்தபடியே, மாபெரும் தொண்டைமான் பிரிவோட ரொம்ப சக்தி வாய்ந்த 3 தலைவர்கள் ஒரு செத்த கரப்பாம்பூச்சி மாதிரி நடிக்க வேண்டிய நிலைக்கு வருவானுங்கன்னு யாரும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. உண்மையாவே உங்களோட கௌரவம் முழுசா அழிஞ்சிடுச்சு என்றான். அவன் அவமதித்ததை கேட்டதும் அந்த 3 முகங்களும் கோபத்தால் இருண்டன. பிறகு அவர்கள் உடனே கருப்பு ஒளியாக மாறி வேகமாக நகரத் தொடங்கினர். அவர்களை பார்த்த ஜெயசமரனும் அவனது சகோதரர்களும் அவர்கள் தப்பிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை உணர்ந்தனர். ஆனால் சமரன் அதை கண்டு சிரித்தபடியே அவர்களை விட வேகமாக முன்னேறி அவர்களுக்கு முன் சென்று நின்றான். அங்கே சென்றதும் ஒரு புன்னகையுடன் அவர்களை தாக்கியபடியே, என்னாச்சு குழந்தைகளா, பயந்து ஓட போறீங்களா என்று கேலி செய்தான். அதோடு அவனது ஒரே தாக்குதலில் அவர்கள் 3 வெகு தூரம் தூக்கி வீசப்பட்டனர். அதை பார்க்கும்போது அவன் தாக்குதலை தாங்க முடியாத அளவுக்கு அவர்கள் பலவீனம் அடைந்திருந்தது தெளிவாக தெரிந்தது. அவர்கள் மீண்டு எழுவதற்குள் ஜெயசமரன் காற்றுக்கல்லை வெளியே எடுத்தான். அது உடனே அனைவரின் கண்முன்னே பெரிதாக வளர்ந்து ஒரு பண்டைய மற்றும் அபாயகரமான சக்தியை வெளிப்படுத்தியது. பிறகு அடுத்த கணமே அந்த கல்லிலிருந்து ஒளி பரவி 3 தலைவர்களையும் சிக்க வைக்கும் ஒரு பொறியாக மாறியது. அந்த பொறியில் சிக்கியவுடன் அந்த 3 ஆயிரக்கணக்கான கூர்மையான ஆணிகள் ஒரே நேரத்தில் உடலுக்குள் பாய்ந்தது போன்ற வேதனையை அனுபவித்தனர். அந்த வலியால் அவர்கள் அலறியபடி பயத்துடன் அந்த காற்றுக்கல்லை பார்த்தனர். அதைத் தொடர்ந்து சில கணங்களுக்கு பிறகு அவர்கள் 3 ஒரு விசித்திரமான உதவியற்ற நிலையை உணரத் தொடங்கிய போது தபான் கோபத்துடன், சமரா, இதுக்கப்புறம் எங்க கிட்ட வேற எந்த துருப்புச்சீட்டும் இல்லைன்னு நினைக்கிறியா? நீயே இந்த நிலைக்கு வந்துட்டதுனால நாங்க அதை வெளியே கொண்டு வர வேண்டிய நிலை வந்துருச்சு. நீ எங்களை கொல்ல விரும்புற இல்லையா? சரி வா, எங்களோட சேர்ந்து நீங்க எல்லாரும் சாகுங்க என்று கத்தினார். காற்றுக்கள் தங்களை வேகமாக அழித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்த தபானின் முகத்தில் ஒரு விசித்திரமான வெறித்தனம் தோன்றியது. அந்த தருணத்தில் ஜெயசமரன் எந்த இரக்கமும் காட்ட மாட்டான் என்பது தெளிவாக தெரிந்ததால் அந்த 3 வேறு வழியே இல்லை என்று புரிந்தது. பிறகு அடுத்த கணமே அவர்கள் ஒருவருக்கொருவர் சைகை செய்து திடீரென தங்கள் நகங்களை கைகளில் ஆழமாக பதித்தனர். அதன் விளைவாக பெருமளவு கருப்பு ரத்தம் வெளியேறத் தொடங்கியது. அந்த ரத்தம் வழிந்தோடிய போது அவர்களின் உடல்கள் மெதுவாக வீங்கத் தொடங்கின. இதை கண்ட ஜெயசமரன் அவர்கள் செய்ய போகும் செயலை உடனே புரிந்து கொண்டு, எல்லாரும் சீக்கிரமா இங்கிருந்து ரொம்ப தூரம் தள்ளி போங்க, எல்லாரும் வேகமா இங்கிருந்து போங்க என்று கத்தினார். ஆனால் தபானும் மற்ற 2 தலைவர்களும் முகத்தில் இருந்த கொலை வெறியை மாற்றாமல், இனி இங்கிருந்து போறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நீங்க எல்லாரும் இங்கேயே சாக போறீங்க என்றனர். அவர்கள் இதை சொன்னதும் அவர்கள் உடல்களிலிருந்து கருப்பு ரத்தம் பெருகி பாய்ந்தது. பிறகு சில நொடிகளில் 3 வெடிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ந்தன. அந்த வெடிப்புகளுடன் அவர்கள் தங்கள் உயிரையே இழந்தனர். அதே நேரத்தில் எண்ணற்ற அரக்க சக்திகள் அவர்களின் உடல்களிலிருந்து வெளிப்பட்டு சுற்றியிருந்த அனைத்தையும் அழிக்க தொடங்கின. அந்த அதிர்ச்சியில் சமரனும் வீராவும் கூட இரத்த வாந்தி எடுத்தபடி வெகு தூரம் பின்னால் தள்ளப்பட்டனர். சரியான நேரத்தில் ஜெயசமரன் தனது கையை அசைத்து பண்டைய மண்டபத்தை வெளிக்கொண்டு வந்தார். ஆனால் அந்த அரக்க சக்திகளின் வெடிப்பு மிக கொடூரமாக இருந்ததால்
சில நொடிகளிலேயே அந்த மண்டபம் காயமடைந்தபடி மீண்டும் அவனிடம் திரும்பியது. இதனால் அரக்க சக்திகளின் முழு தாக்குதலும் இப்போது ஜெயசமரனை நோக்கி திரும்பியது. தனது தற்போதைய நிலையில் அந்த தாக்குதலை தன்னால் தாங்க முடியாது என்பதும், அது உயிருக்கு ஆபத்தாக மாறும் என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் தாக்கத்தை குறைக்க முயற்சித்து அவன் தனது உடலில் இருந்த மீதமுள்ள சக்திகளை எல்லாம் திரட்டி பற்களை இறுக்கி கடித்தான். அப்போது திடீரென ஒரு பனிச்சக்தி அவனை சூழ்ந்து கொண்டு அவன் உடலை பின்னோக்கி இழுத்துச் செல்ல தொடங்கியது. அவன் திரும்பி பார்த்தபோது நீல நிற முடியுடன் ஜரீனா தன்னை பிடித்திருப்பதை கண்டான். ஒரு கையால் அவனை தாங்கியபடி மற்ற கையால் அவள் ஒரு விசித்திரமான முத்திரையை உருவாக்கினாள். அதனால் அவர்களுக்கு முன்பாக எண்ணற்ற பனிக்கவசங்கள் தோன்றின. ஆனால் அரக்க சக்திகளின் கொடிய தாக்குதலால் அந்த கவசங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உடைந்து கொண்டே இருந்தன. இருந்தபோதிலும் ஜரீனா தொடர்ந்து புதிய கவசங்களை உருவாக்கி கொண்டே இருந்தாள். அதன் காரணமாக பனிப்பாறைகள் உடையும் சத்தம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. 3 அவதார் நிலை வீரர்கள் இவ்வாறு தங்களை தாங்களே அழித்துக் கொண்டது யாரும் எதிர்பார்த்ததை விட மிகவும் அபாயகரமானதாக இருந்தது. அந்த இடத்தில் ஜரீனா இருந்தபோதும் அரக்க சக்திகளின் பேரழிவு தொடர்ந்தது. அந்த தாக்குதல் ஜெயசமரனையும் ஜரீனாவையும் தாக்கவிருந்த நேரத்தில் பின்னால் இருந்து ஆரண்யா, "அங்கிருந்து தள்ளி போங்க" என்றாள். அதை கேட்ட ஜரீனா ஒரு கணம் தயங்கினாள். பின்னர் உடனே ஜெயசமரனை பிடித்து அவனை இழுத்துச் செல்ல தொடங்கினாள். அதே நேரத்தில் வெள்ளை ஆடை அணிந்த ஆரண்யா அங்கே விரைந்து வந்தாள். அவளுடன் மூத்த அனந்த், அமர் மற்றும் பல சக்தி வாய்ந்த வீரர்களும் தோன்றினர். உடனே அவர்கள் அனைவரும் தங்கள் சக்திகளை ஒன்றிணைத்து ஒரு பிரம்மாண்டமான சக்தி திரையை உருவாக்கினர். அடுத்த கணமே அரக்க சக்திகளின் பெருமலை அந்த திரையுடன் மோதியது. அதனால் அது கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. அப்போது அந்த திரையை தாங்கிக் கொண்டிருந்த வீரர்களின் முகங்கள் தங்கள் சக்திகள் பெரும்பாலும் தீர்ந்து விட்டதால் வெளிரி போயின. அந்த திரை சிதைவடைய போவது போல தோன்றினாலும் இறுதியில் அது அந்த அலைகளை தாங்கிக் கொண்டது. இதை கண்ட அனைவரும் நிம்மதியாக மூச்சு விட்டனர். பின்னர் ஜரீனா திரும்பி ஜெயசமரனை பார்த்தாள். இதற்கிடையில் ஆரண்யாவும் மற்ற வீரர்களும் கவலையுடன் அவன் பக்கம் விரைந்தனர். அப்போது ஜரீனா மெதுவாக, "சமரா, உனக்கு ஏதாவது ஆயிருச்சா?" என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் சோர்வான குரலில், "நான் கொஞ்சம் சோர்வா இருக்கேன். ஆனா சமரன் அண்ணாவும் வீராவும் எங்க?" என்று கேட்டான். அவன் மிகவும் பலவீனமாக இருந்ததால் எழுந்து செல்வதற்கு கூட அவனால் முடியவில்லை. அப்போது தூரத்தில் இருந்து 2 ஒளி கீற்றுகள் விரைந்து வந்து அவன் அருகில் நின்றன. அவற்றில் ஒருவனான சமரன் புன்னகையுடன், "எனக்கு ஒண்ணும் இல்ல ஜெய், நீ எப்படி இருக்க?" என்று கேட்டான். அவன் அருகில் நின்ற வீரா தன் வாயில் இருந்த இரத்தத்தை துடைத்துக் கொண்டு அந்த பயங்கரமான வெடிப்பு நடந்த இடத்தை நோக்கி பார்த்தான். அங்கிருந்த நிலையை கவனித்த பின் சற்று கவலையுடன், அந்த 3 தலைவர்களும் உண்மையிலேயே இறந்துட்டானுங்களா என்று கேட்டான். இதை கேட்டதும் ஜெயசமரன் தன் முகத்தை துடைத்துக் கொண்டு எப்படியோ எழுந்தான். அப்போது அவனைச் சூழ்ந்திருந்த அரக்க சக்திகளை அவன் கவனித்த போது அவன் முகம் மெதுவாக கவலையால் சிவந்தது. அவன் ஏதோ பேச முயன்ற அந்த நேரத்தில் திடீரென வானம் முழுவதும் ஒரு விசித்திரமான சிரிப்பு எதிரொலித்து, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. எங்க 3 பேரோட உடல்கள் அழிஞ்சிருக்கலாம். ஆனா அரக்க சக்திகள் இந்த இடத்தை அவங்களோட உலகமா மாத்திருச்சு. இனி இங்க இருந்து நீங்க யாரும் உயிரோட தப்பிக்க முடியாது. எல்லாரும் சந்தோஷமா செத்து போங்க என்ற குரல் கேட்டது. அந்த சிரிப்பு மெதுவாக மங்கிய பின் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களின் சக்திகளும் முழுவதுமாக மறைந்து விட்டன. ஏனெனில் அந்த அளவிலான வெடிப்பை உருவாக்க அவர்கள் தங்கள் ஆன்மாக்களையே அர்ப்பணித்திருந்தனர். அந்த குரலை கேட்டதும் அங்கிருந்த அனைவரின் முகங்களிலும் பதட்டம் தோன்றியது. பின்னர் அனைவரின் பார்வையும் வானத்தை நோக்கி திரும்பியது. அங்கு எண்ணற்ற இருளின் அடிமைகள் கீழே விழுந்து கொண்டிருந்தனர். அவர்களின் உடல்களிலிருந்து வெளிப்பட்ட அரக்க சக்திகள் மெதுவாக எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்கின. அந்த நேரத்தில் ஜரீனா வானத்தை நோக்கி பார்த்தபடி பீதியுடன், "அங்க பாருங்க, அரக்க சக்திகள் ஒரு கவசத்தை உருவாக்குதுங்க" என்றாள். இதை கேட்டதும் அனைவரும் அந்த திசையில் கவனம் செலுத்தினர். அப்போது அந்த பகுதி முழுவதும் ஒரு தடிமனான அரக்க கவசத்தால் மூடப்பட்டிருப்பது தெரிந்தது. அந்த கவசத்தின் மேல் விசித்திரமான குறியீடுகள் தோன்றியிருந்தன. அவையே அதற்கு சக்தி அளிப்பது போல இருந்தது. அந்த காட்சியை பார்த்தபோது உலகத்தின் அந்த பகுதி மட்டும் மற்ற உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டது போல தோன்றியது. இத்தகைய நிலையை உணர்ந்த அனைவரின் முகங்களிலும் திகில் தெரிந்தது. அதோடு கவசம் முழுமையாக உருவானதும் யாராலும் அங்கிருந்து வெளியேறவும் முடியாது, வெளியிலிருந்து யாரும் உள்ளே வரவும் முடியாது என்பது புரிந்தது. அதனால் அரக்க சக்திகள் குறுகிய காலத்திலேயே அனைவரையும் அழிக்க தொடங்கும் என்பதும் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. இந்த எண்ணம் தொண்டைமான் அழிவு கூட்டணியின் வீரர்களிடையே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த கலக்கத்துடன் நீர்ஜா பதட்டமாக, "இப்போ நாம என்ன பண்றது?" என்று கேட்டாள்.
அதற்கு அவள் அருகில் இருந்த மகேந்திரன் மெதுவாக, இந்த இடத்துல இருக்கிற அரக்க சக்திகள் ரொம்ப ஆபத்தானது. நம்ம கிட்ட இருக்கிற சக்திகளை வச்சு பார்த்தா நம்மால இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அதுங்களை சமாளிக்க முடியும். ஆனா அது எவ்வளவு நேரம்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது என்றார். அதை கேட்ட மூத்த அனந்த் பெருமூச்சு விட்டபடி, இந்த தருணத்துக்காக தான் தொண்டைமான் பிரிவு ரொம்ப நாளா தயாராயிட்டு வந்திருக்குது. எங்களோட ஹீமவாகினி மக்கள் இதுக்கு முன்னாடியே அவங்களோட சண்டை போட்டிருக்காங்க. ஆனா அப்போ அவங்க பல குழுக்களா பிரிஞ்சு வந்தாங்க. இப்போ அவங்கள பார்க்கும்போது மொத்தமா வர்ற மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாம அரக்க சக்திகள் அவங்கள ரொம்ப வலுவானவங்களா மாத்தி இருக்குது என்றார். அந்த நேரத்தில் அமர் மெதுவாக முன்னே வந்து புன்னகையுடன் தனது சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கி, நான் இந்த கவசத்தை தாக்குறேன். முதல்ல இது எவ்வளவு வலிமையானதுன்னு பார்ப்போம் என்றான். இதை சொல்லும் போதே அவன் உடல் பச்சை நிறத்தில் ஒளிர்ந்தது. மேலும் ஆயிரக்கணக்கான நாகமுத்திரைகள் அதில் தோன்றின. பிறகு அடுத்த கணத்தில் அவன் ஒரு பிரம்மாண்டமான நாகமாக மாறி வானத்தில் இருந்த அந்த கவசத்தை வலிமையாக தாக்கினான். தாக்குதலுக்கு பிறகு அந்த கவசம் சிறிது அசைந்தது. ஆனால் உடனே மீண்டும் தனது நிலையை அடைந்தது. இதனால் அமரின் தாக்குதல் கூட பயனளிக்கவில்லை என்பது தெளிவானது. இதை கண்ட அனைவரின் முகங்களிலும் பயம் மேலும் அதிகரித்தது. பின்னர் அமர் சோர்வான குரலில், இந்த கவசம் ரொம்ப வலிமையானதுதான் என்றான். இதற்கிடையில் ஜெயசமரன் மிகவும் பலவீனமாகவும் கலக்கத்துடனும் காணப்பட்டான். ஏனெனில் அவனால் அந்த நேரத்தில் எதையும் செய்ய முடியவில்லை. அதோடு அந்த கவசத்தை எவ்வாறு உடைப்பது என்பது அனைவருக்கும் பெரிய சிக்கலாக இருந்தது. சில நொடிகள் யோசித்த பிறகு நீர்ஜா மெதுவாக, நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம சக்திகளை பயன்படுத்தி இந்த கவசத்தை உடைக்க முயற்சி பண்ணா எப்படி இருக்கும் என்று கேட்டாள். அதை கேட்ட ஜரீனா தலையசைத்தபடியே, இல்லக்கா, அது சாத்தியமே இல்ல. இந்த அமைப்பை அவங்க ரொம்ப காலமா தயாரிச்சிருக்காங்க. அது பத்தாதுன்னு அந்த 3 தலைவர்களும் தங்களை அழிச்சுக்கிட்டதுனால அவங்களோட சக்திகளும் இதோட கலந்துருச்சு. அதனாலதான் இந்த கவசம் இவ்வளவு வலிமையா இருக்கு. இப்ப நம்மளோட சக்திகளை பயன்படுத்தினாலும் அது அரக்க சக்திகளோட கலந்தா நிலைமை இன்னும் மோசமாயிடும். அதனால இதை சமாளிக்க நாம வேற வழியை தான் யோசிக்கணும் என்றாள். இதை கேட்ட மகேந்திரன் கவலையுடன், அப்படின்னா இப்ப நம்ம என்னதான் பண்றது என்று கேட்டார். அவர் கேள்வி அனைவரையும் அமைதியாக்கியது. அந்த அமைதியின் நடுவில் 2 பெண்களின் குரல்கள் ஒரே நேரத்தில், நான் ஏதாவது முயற்சி பண்றேன் என்று கேட்டது. அனைவரும் திரும்பி பார்த்தபோது அது ஆரண்யாவும் ஜரீனாவும் என்பதை கண்டனர். ஆரண்யாவின் வார்த்தைகளை கேட்ட ஜரீனா ஒரு கணம் ஆச்சரியப்பட்டாள். பின்னர் அவள் மெதுவாக, நீ இந்திரஜித் ஆயிருக்கலாம். ஆனா உன்னோட இப்ப இருக்கிற சக்தியால இந்த கவசத்தை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றாள். அதற்கு ஆரண்யா லேசான புன்னகையுடன், ஒரு புத்தகத்தை அதோட அட்டையை பார்த்து மட்டும் மதிப்பிடக்கூடாது என்றாள். இந்த பதிலை கேட்ட ஜரீனா அமைதியாக அவளையே ஒரு கணம் பார்த்தாள். அவளது பார்வையில் இன்னும் நம்பிக்கை இல்லாதது தெளிவாக தெரிந்தது. அவர்கள் இருவரும் ஒருவரின் கருத்தை ஒருவர் ஏற்க தயங்கியதை உணர்ந்த மற்றவர்கள் மெதுவாக தங்கள் கவனத்தை ஜெயசமரன் பக்கம் திருப்பினர். அத்தியாயம் 2049. சுற்றியிருந்த முகங்களில் தெரிந்த அந்த விசித்திரமான எதிர்பார்ப்புகளை கவனித்த ஜெயசமரன் ஒரு பெருமூச்சு விட்டான். ஏனெனில் அந்த 2 பெண்களுக்கு இடையிலான மோதலில் அவன்தான் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் என்பது அவனுக்கு புரிந்தது. சில நொடிகள் அமைதியாக இருந்த பிறகு அவன் மெதுவாக, நீங்க 2 பேருமே சேர்ந்து தாக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் என்றான். உடனே ஜரீனா சம்மதித்து, சரி, அப்படின்னா நான் முதல்ல தாக்குறேன். எனக்கு உதவி தேவைப்பட்டா மட்டும் ஆரண்யா தாக்கட்டும் என்றாள். ஆரண்யா இதை கேட்டு எதிர்க்கவில்லை. ஏனெனில் இத்தகைய நேரத்தில் தனிப்பட்ட வாதம் தேவையில்லை என்பதையும், அனைவரின் உயிரும் ஆபத்தில் இருப்பதால் அமைதியாக இருப்பதே புத்திசாலித்தனம் என்பதையும் அவள் உணர்ந்திருந்தாள். அதனால் ஜரீனாவுக்கு முதலில் தாக்க வாய்ப்பு கொடுக்க அவள் அமைதியாக ஒப்புக்கொண்டாள். பின்னர் ஜரீனா சில அடிகள் முன்னேறி நின்றாள். அதோடு அவளது உடலிலிருந்து அளவற்ற பனி சக்திகள் மெதுவாக வெளியேறத் தொடங்கின. அந்த சக்திகள் சுற்றியிருந்த காற்றையே பனி துகள்களாக மாற்றி அவள் உடலை சுற்றி மிதக்கச் செய்தன. அடுத்த கணம் அவள் கண்களை மெதுவாக மூடிய போது அவளது நீல நிற முடி நீளமாக வளர்ந்து மேலும் அடர்த்தியாக மாறியது. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அது ஒரு அமைதியான நீர்வீழ்ச்சி போல தோன்றியது. அந்த மாற்றத்தை பார்த்த ஜெயசமரன் தன் கைகளை இறுக்கி பிடித்தான். ஏனெனில் இத்தகைய சக்தியை அடைய ஜரீனா பனிராணியாக மாறும் எல்லைக்கே சென்று விட்டாள் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். பின்னர் ஜரீனா கண்களை திறந்து தனது கைகளால் ஒரு மர்மமான பனி முத்திரையை உருவாக்க தொடங்கினாள். அதிலிருந்து வெளிப்பட்ட நீல ஒளி விரைவில் ஒரு பெரிய ஆயுதமாக உருவெடுத்தது. அப்போது அதன் மேல் பல மர்ம குறியீடுகள் பிரகாசித்தன. அந்த ஆயுதம் உருவானவுடன் சுற்றியிருந்த வெப்பநிலை திடீரென குறைந்தது. அதன்பின் அவள் தனது இரத்தத்தின் சிறிய பகுதியை அந்த ஆயுதத்தில் செலுத்தினாள்.
உடனே அது சிவப்பு நிறமாக மாறியதுடன் அதன் சக்தியும் பல மடங்கு அதிகரித்தது. பிறகு சில நொடிகளில் அவள் அந்த சிவப்பு ஆயுதத்தை வானத்தில் இருந்த அரக்க கவசத்தை நோக்கி வீசினாள். உடனே அது வேகமாக முன்னேறி வழியில் இருந்த அரக்க சக்திகளை நொறுக்கி கொண்டு இறுதியில் கவசத்துடன் மோதியது. அந்த மோதல் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து பனி சக்தி அரக்க சக்திகளை உறையச் செய்தது. மேலும் கவசத்தில் ஒரு சிறிய விரிசல் தோன்றியது. அதே நேரத்தில் ஜரீனாவின் ஆயுதத்திலும் ஒரு விரிசல் தோன்றியது. சில கணங்களில் கவசத்தில் இருந்த விரிசல் பெரிதாகி கொண்டிருந்தாலும் ஆயுதத்தில் இருந்த விரிசல் அதைவிட வேகமாக பரவியது. இறுதியில் கவசம் உடையும் என்று அனைவரும் நினைத்த நேரத்தில் அந்த சிவப்பு ஆயுதம் பெரும் சத்தத்துடன் நொறுங்கியது. உடனே ஜரீனா வலியால் அலற அவளது வாயிலிருந்து ரத்தம் வெளியேறியது. மேலும் அவள் வெகு தூரம் பின்னால் தூக்கி எறியப்பட்டாள். அந்த தருணத்தில் ஜெயசமரன் விரைந்து சென்று அவளை பிடித்து தரையில் விழுவதிலிருந்து காப்பாற்றினார். அதே நேரத்தில் அருகில் நின்றிருந்த ஆரண்யா அமைதியாக தனது வாளை உருவி தாக்க தயாரானாள். அவள் முன்னேறிய போது அவள் தலைக்கு மேலே ஒரு மெல்லிய ஒளி தோன்றியது. ஆனால் அதற்குள் மறைந்திருந்த சக்தி மிக அதிகமாக இருந்தது. மறுபுறம் ஜெயசமரன் ஜரீனாவை காப்பாற்றிக் கொண்டிருந்த போது திவான் ஆச்சரியமடைந்த குரலில், "நான் நினைக்கிறவதான் இவளா?" என்றான். அந்த குரலை கேட்டதும் ஜெயசமரன் ஆரண்யா பக்கம் பார்த்தான். திவான் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருந்தான் என்பதும் அவனுக்கு புரிந்தது. ஆனால் அதற்கு பிறகு அவன் மௌனமாகிவிட்டான். இதற்கிடையில் ஆரண்யாவின் வாள் மெதுவாக முன்னேறி பரிமாணத்தை கிழித்துக் கொண்டு சில நொடிகள் முன்பு ஏற்பட்டிருந்த விரிசலை துல்லியமாக தாக்கியது. பிறகு அடுத்த கணமே அந்த வாள் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அது அரக்க சக்திகளுடன் மோதியபடி கவசத்தின் விரிசலை மேலும் கிழித்துக் கொண்டே சென்றது. உடனே ஒரு விசித்திரமான சத்தம் அந்த இடம் முழுவதும் பரவியது. அதற்கு பிறகு அந்த விரிசலின் வழியாக சூரிய ஒளி உள்ளே புகத் தொடங்கியது. மேலும் வெளி உலகின் இயற்கை சக்திகளும் வேகமாக அந்த கவசத்திற்குள் நுழைந்தன. பிறகு படிப்படியாக கவசம் முழுவதும் விரிசல்கள் பரவின. இறுதியில் ஒரு பெரிய வெடிப்புடன் அது முற்றிலும் சிதறி அழிந்தது. உடனே வெப்பமான சூரிய ஒளி அந்த பகுதிக்குள் பாய்ந்து அரக்க சக்திகள் உருவாக்கிய இருளை அகற்றியது. இதை கண்ட அனைவரின் முகங்களிலும் நிம்மதி தோன்றியது. ஏனெனில் அந்த கவசம் உடையாமல் இருந்தால் அது அவர்களுக்கு பேரழிவாக மாறியிருக்கும் என்பதையும் அவர்கள் நன்றாகவே உணர்ந்திருந்தனர். இவ்வாறு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஜெயசமரனும் அவனது தோழர்களும் வெற்றி பெற்றனர். அந்த நிமிடத்தில் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு மெதுவான புன்னகை தோன்றியது. அதே நேரத்தில் அவன் ஆழ்ந்த நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதற்கிடையில் மகேந்திரன் புன்னகையுடன், கடைசியா எல்லாம் முடிஞ்சது என்றார். தொண்டைமான் பிரிவு முற்றிலும் அழிந்ததுடன் கிழக்கு பகுதியில் நடந்த போரும் முடிவுக்கு வந்தது. அந்த முடிவு அங்கிருந்த வீரர்களின் மனங்களில் ஒரு நீண்ட நிம்மதியை கொண்டு வந்தது. மகேந்திரன் கூறிய வார்த்தைகள் மற்ற கிழக்கு பகுதி வீரர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தன. பலர் தங்கள் பழிவாங்கல் இதோடு முடிந்துவிட்ட உணர்வில் இருந்தனர். அதனால் அவர்கள் நீண்ட நாட்களாக இல்லம் என்று அழைத்த இடத்தில் இனி சிரமமின்றி வாழ முடியும் என்ற நம்பிக்கை உருவானது. இதற்கிடையில் ஆரண்யாவின் முகத்தில் சோர்வு தெளிவாக தெரிந்தது. அப்போது அவளது பார்வை மெதுவாக ஜெயசமரன் தாங்கிக் கொண்டிருந்த ஜரீனா மீது சென்றது. பிறகு சில நொடிகள் கழித்து அவள் அமைதியாக தனது வாளை மீண்டும் உறையில் வைத்தாள். அதே நேரத்தில் ஜெயசமரன் லேசான கவலையுடன், "நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா?" என்று கேட்டான். அதற்கு ஆரண்யாவும் ஜரீனாவும் எதுவும் ஆகவில்லை என்று தலையசைத்தனர். ஆனால் அவர்கள் ஏதோ சொல்ல முயன்ற தருணத்தில் திடீரென்று அவர்களின் கண்களில் கலக்கம் தோன்றியது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் முகமும் மாறி அவன் தனது பார்வையை தொலைவில் இருந்த ஒரு மலையை நோக்கி திருப்பினான். அந்த மலையின் மீது ஒரு நிழல் கைகளை முதுகுக்கு பின்னால் கட்டியபடி அமைதியாக நின்று கொண்டிருந்தது. விசித்திரமாக அந்த நிழலிலிருந்து எந்த சக்தியும் வெளிப்படவில்லை. ஆனால் அதன் இருப்பே அங்கிருந்த அனைவருக்கும் ஏதோ சரியில்லை என்ற உணர்வை தந்தது. பிறகு சில நொடிகள் கழித்து அந்த நிழல் மெதுவாக சிரித்துக் கொண்டே, எவ்வளவு பயங்கரமான சக்தி! இந்த வலைய உருவாக்க பல 100 வருஷங்களாச்சு. ஆனா அது வெறும் 2 தாக்குதல்ல ஒண்ணுமில்லாம போயிருச்சு. இதனால இவ்வளவு நாளா பண்ணது எல்லாமே வீணாயிடுச்சு என்றது. பின்னர் அது சுற்றிலும் பார்த்தபோது அதன் பார்வை ஜரீனா மீது நின்றது. உடனே அவளை பார்த்து புன்னகைத்தபடியே, பணிகளின் ராணியே, உங்களை சந்திச்சு 1000 வருஷங்கள் ஆயிடுச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டது. அந்த குரல் ஒலித்ததும் அங்கிருந்த அனைவரின் மகிழ்ச்சி ஒரு கணத்தில் மறைந்தது. உடனே அவர்கள் அனைவரும் அந்த நிழலை எச்சரிக்கையுடன் பார்த்தனர். மேலும் தங்கள் சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினர். அப்போது மகேந்திரன் முன்னே வந்து, நீ யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். அதற்கிடையில் ஜெயசமரன் அந்த நிழலை உற்று பார்த்தபடி தனது கைகளை மெதுவாக இறுக்கினார்.
ஏனெனில் சில நொடிகள் முன்பு அந்த நிழல் பேசிய விதத்திலிருந்து அது இருளின் அடிமை என்பதை அவன் உணர்ந்திருந்தான். மேலும் அதன் நடத்தையை பார்த்தால் அது சாதாரணமானவன் அல்ல, உயர்ந்த நிலை கொண்ட ஒருவன் என்பது தெளிவாக தெரிந்தது. அப்போது ஜரீனா அவனை நேராக பார்த்தபடியே இரக்கமற்ற குரலில், "நீ ஏன் ஒரு கோழை மாதிரி இருள ஒளிஞ்சிருக்க? உனக்கு தைரியம் இருந்தா வெளிச்சத்துக்கு வா" என்று சவால் விட்டாள். அதற்கிடையில் மூத்த அனந்தும் மற்றவர்களும் அங்கே ஒன்று கூடினர். அதே நேரத்தில் ஜரீனாவின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த நிழல் சிரித்துக் கொண்டே தனது உருவத்தை முழுமையாக வெளிப்படுத்தியது. அப்போது அங்கே நெற்றியில் பழுப்பு நிற அரக்க அடையாளத்துடன் ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். பிறகு அவன் ஜரீனாவை உற்று பார்த்து, "பணிகளின் ராணியே, நீங்க இன்னும் முழுசா முழிக்கலையா? ஒருவேளை அதனாலதான் என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல போல. சரி, பரவாயில்ல, நானே சொல்றேன். நான் தான் அரக்க குழுவோட 4வது மன்னன்" என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகம் மேலும் பதட்டம் அடைந்தது. அவன் உடனே ஜரீனாவின் கையை பிடித்து அவளை பின்னால் இழுத்தான். முன்னதாக 10வது மன்னனை எதிர்கொண்ட அனுபவம் அவனுக்கு இருந்தது. அந்த மன்னனின் சக்தியே அவனை அச்சுறுத்தி இருந்தது. ஆனால் இப்போது அவன் முன்னால் நின்றிருந்தது 4வது மன்னன். அதனால் அவன் சக்தியும் வலிமையும் இன்னும் அதிகம் என்பது தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் அந்த 4வது மன்னன் தனது அரக்க புன்னகையோடு, "முதல்ல தபானும் அவனோட ஆளுங்களுமே உங்க எல்லாரையும் அழிச்சிருவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா குப்பை எங்க இருந்தாலும் குப்பை தான் அவனுங்க இன்னைக்கு எனக்கு புரிய வச்சிட்டானுங்க. எங்களோட அரக்க கூட்டம் இந்த மாதிரி முட்டாளுங்களை நம்பி இவ்வளவு பெரிய வேலையை ஒப்படைச்சதுனால இவ்வளவு முயற்சியும் நேரமும் வீணாயிருச்சு" என்றான். அதே நேரத்தில் ஜெயசமரன் தன்னை சுற்றியிருந்த இயற்கை சக்திகளை அமைதியாக உறிஞ்சி தனது உடலுக்குள் சக்தியை மெதுவாக திரட்டத் தொடங்கினான். அந்த அசைவை கவனித்த 4வது மன்னன் அவனை பார்த்து, "நீதான் சமரன் ஜெயந்தனா? நீ அழிவின் மன்னனோட புதையலை எடுத்துட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா குறைந்தபட்சம் தபானும் அவனோட ஆளுங்களும் ஒரு சாதாரணமான ஒருத்தனால கொல்லப்படல. நான் என்னோட உச்ச பலத்துல இருந்தப்ப கூட அழிவின் மன்னனை என்னால தோக்கடிக்க முடியல. அப்படின்னா கண்டிப்பா அவனோட வாரிசு சாதாரண வீரனா இருக்க முடியாது. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, இயற்கை சக்திகளை உறிஞ்சு உன்னோட பலத்தை மீட்டெடுக்க முயற்சிக்கிறியா? என்னாச்சு? என் கூட சண்டை போட விரும்புறியா?" என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, "நீ நிறைய கேள்விகள் கேட்கிற. நானும் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? இந்த மாதிரி வெட்டியா பேசதான் நீ இங்க வந்தியா?" என்று கேட்டான். இதை கேட்டதும் 4ஆம் மன்னன் ஜரீனாவை பார்த்து, "நான் சில அச்சுறுத்தல்களை ஒழிக்க தான் இங்க வந்தேன். ஆனா என்னோட அதிர்ஷ்டம், இன்னும் முழுசா கண் முழிக்காத பனிராணியோட மறுபிறவியும் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். உங்களை எல்லாம் இங்கேயே அழிச்சிட்டா உலகத்தோட மாபெரும் போர் மறுபடியும் நடக்காது. நான் சொல்றது சரிதானே?" என்று கேட்டான். அதை கேட்டவுடன் ஜரீனா கோபத்தில், "உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா இன்னும் ஏன் அங்க அமைதியா நிக்கிற? வா, வந்து முயற்சி பண்ணி பாரு" என்றாள். ஆனால் அவள் வார்த்தைகள் 4ஆம் மன்னனின் புன்னகையை குறைக்கவில்லை. மாறாக அவன் அமைதியாக, "நீ மட்டும் உண்மையாகவே பனிராணியா இருந்திருந்தா நான் எப்பவோ இங்கிருந்து ஓடி போயிருப்பேன். துரதிர்ஷ்டவசமா நீ இன்னும் ஒரு சாதாரண பொண்ணாதான் இருக்க" என்றான். அந்த நேரத்தில் ஜெயசமரன் அவனை தீவிரமாக கவனித்துக் கொண்டிருந்த போது அவனது கண்களில் கருமையான ஒளி மெதுவாக மின்னியது. அந்த ஒளியில் 4ஆம் மன்னனின் உடல் தெளிவற்றதாகவும் மங்கலாகவும் இருப்பதை அவன் உணர்ந்தான். இந்த விசித்திரமான மாற்றம் அவனை சற்றே ஆச்சரியப்படுத்தியது. அந்த ஆச்சரியத்தை உணர்ந்த 4ஆம் மன்னன் உடனே திரும்பி, "அற்புதம்! உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் தபான் மாதிரி ஒரு வீரன் கூட உன்கிட்ட தோத்துருக்கான்" என்றான். இதற்கிடையில் ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டுக்கொண்டு அனைவரிடமும், "இது அவனோட உண்மையான உடம்பு இல்ல" என்றான். இந்த உண்மை வெளிப்பட்ட போதும் அவனது முகத்தில் கலக்கம் குறையவில்லை. ஏனெனில் இவ்வளவு சக்தி வாய்ந்த நிழல் உடலை உருவாக்கியவன் தனது உண்மையான உருவத்தில் இன்னும் ஆபத்தானவனாக இருப்பான் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. பிறகு அவன் வார்த்தைகளை கேட்ட 4ஆம் மன்னன் சிரித்தபடியே, "ஆமா, இது என்னோட உண்மையான உடம்பு இல்ல. இது என்னோட அரக்க நிழல் உடல். ஆனாலும் உங்களை எல்லாம் சமாளிக்க இதுவே போதும்" என்றான். அதற்கு ஜெயசமரன் சிரித்தபடியே, "உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இருளின் அடிமைகளான நீங்க எல்லாருமே ஏதோ ஒண்ணுக்கு பயந்துதான் இந்த உலகத்துல ஒளிஞ்சு வாழ்றீங்க. இல்லனா நீங்க தைரியமா வெளியே வந்து இந்த உலகத்தை கைப்பற்ற முயற்சி பண்ணிருப்பீங்க. உங்களோட உண்மையான உருவத்தை வெளிப்படுத்த தயங்குறது நீங்க யாருக்கோ பயப்படுறீங்கன்னு காட்டுது. அது அந்த பண்டைய மகா ஞானிகளா இருக்குமோ?" என்று கேட்டான்.
இந்த வார்த்தைகள் நான்காம் மன்னனின் முகத்தில் இருந்த புன்னகையை மெதுவாக குறைத்தன. பிறகு ஒரு கணம் கழித்து அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, நீ புத்திசாலிதான். ஆனா உண்மையை தெரிஞ்சு நீ என்ன சாதிக்க போற? உங்களை எல்லாம் இப்பவே என்னால கொல்ல முடியும். ஏன்னா பண்டைய மகா ஞானிகள் எல்லாரும் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. அவங்க எப்ப விழிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்று கேட்டான். அவன் குரலில் வெளிப்பட்ட கொலைவெறியை உணர்ந்த ஜெயசமரன் அமைதியாக புன்னகைத்து, நீ ஒரு சாதாரண இருளின் மன்னன் இல்ல. அதனால உன்னோட சக்திகளை யாராலையும் அவ்வளவு எளிதா உணர முடியாது. ஒருவேளை எங்களால அதை உணர முடியாம இருக்கலாம். ஆனா பண்டைய மகா ஞானிகளால அதை கண்டுபிடிக்க முடியும். உண்மையாவே நீ எங்களை அழிக்க நினைச்சிருந்தா தொண்டைமான் பிரிவு மாதிரி ஒரு பிரிவை இத்தனை வருஷமா வளர்த்திருக்க மாட்டீங்க என்றான். இதை கேட்ட நான்காம் மன்னன் பெருமூச்சு விட்டு, அத உனக்கு சொன்னா புரியாது. ஒருத்தன் இன்னொருத்தனை அழிக்க துடிக்கிறத பாக்குறது அவ்வளவு அற்புதமா இருக்கும். சரி, பேசினது போதும். வந்த வேலைய பார்க்கலாம். உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதா தம்பி? அப்படி இருந்தா அதை இன்னைக்கு சோதிச்சு பாத்துரலாம் என்றான். இதை கேட்ட உடனே ஜெயசமரன் பதற்றத்துடன் தனது காலை தரையில் பலமாக அடித்து, காற்றுப்போர் நுட்பம் என்று கத்தினான். உடனே அவனது கால்களிலிருந்து வெளிப்பட்ட மர்மமான சக்தி எல்லா திசைகளிலும் பரவத் தொடங்கியது. மேலும் அவன் சுற்றியிருந்த இயற்கை சக்திகளை வேகமாக உறிஞ்சத் தொடங்கினான். பிறகு சில கணங்களில் அவனது உடல் மீண்டும் சக்தியால் நிரம்பியது. இதை கண்ட நான்காம் மன்னன் புன்னகைத்தாலும் அந்த புன்னகைக்கு பின்னால் மறைந்திருந்த கொடிய நோக்கம் தெளிவாக தெரிந்தது. அடுத்த கணத்தில் அவன் கருப்பு புகை போன்ற உருவத்தில் ஜெயசமரனின் முன்னால் தோன்றினான். அவனை அடைந்தவுடனே தொண்டைமான் அழிவு கூட்டணியின் வீரர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் அவனை தாக்க தொடங்கினர். அதனால் எண்ணற்ற சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் அவன் மீது விழுந்தன. ஆனால் அவற்றை அவன் எளிதாக தவிர்த்தான். அதே நேரத்தில் மிகவும் ஆபத்தான அரக்க சக்திகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த சக்திகளை உணர்ந்த ஜரீனா ஒரு முத்திரையை உருவாக்கினாள். உடனே அவளது உடலிலிருந்து பனிச்சக்திகள் ஜெயசமரனை நோக்கி விரைந்தன. அந்த சக்தியுடன் மோதிய நான்காம் மன்னன் ஒரு கணத்திற்கு பனிச்சிலையாக மாறினான். ஆனால் உடனடியாக ஜரீனாவின் பின்னால் இருந்து ஆரண்யா, ஜரீனா கவனமாயிரு என்று எச்சரித்தாள். அதே நேரத்தில் அவள் வேகமாக முன்னேறி தனது வாளை நீட்டினாள். அந்த வாள் ஜரீனாவின் காதை கடந்து பரிமாண கோலத்தை தாக்கியதில் தீ பொறிகள் பறந்தன. அதனால் அதிர்ச்சி அடைந்த நிழல் உருவமான நான்காம் மன்னன் சற்று பின்வாங்கினான். அப்போது அவன் பரிமாண தாக்குதலால் ஜரீனாவை முடிக்க முயன்றிருந்தான். ஆனால் ஆரண்யா சரியான நேரத்தில் வந்திருந்தாள். பிறகு நான்காம் மன்னன் மறுபடியும் ஒரு பரிமாண தாக்குதலை பயன்படுத்தி ஆரண்யாவின் வாளை பிடித்தான். அந்த கணத்தில் ஆரண்யாவும் ஜரீனாவும் கடுமையான ஆபத்தில் சிக்கி இருந்தனர். அப்போது திடீரென வானத்தின் மேல் ஒரு பெரிய ஒளிரும் வலை தோன்றியது. அதன் சக்தியை உணர்ந்த நான்காம் மன்னன் உடனே தனது பார்வையை மேலே திருப்பினான். அந்த ஒளியில் ஒரு பண்டைய சக்தியின் குறியீடு இருந்தது. அதை உணர்ந்தவுடன் அவன் சற்று அதிர்ச்சி அடைந்து, இது பண்டைய பிரபஞ்ச நுட்பமா என்று மெதுவாக கேட்டான். அத்தியாயம் 2050. அந்த தருணத்தில் ஜெயசமரனின் உடலிலிருந்து அளவற்ற சக்தியும் உள் வலிமையும் வெளிப்பட்டு வானத்தில் தெரிந்த பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வலையின் உள்ளே வேகமாக சென்றது. அதற்கு பின்னர் அந்த வலையிலிருந்து ஒரு அபாயகரமான ஒளி திடீரென தோன்றி நேராக நான்காம் மன்னனை நோக்கி பாய்ந்தது. அதன் அதிர்ச்சி ஒரு கணம் முழு உலகையும் உலுக்கியது. அந்த தாக்குதலை கண்ட நான்காம் மன்னன் ஒரு கணம் தயங்கி உடனே திரும்பி வேகமாக பின்வாங்கினான். அப்போது வலையிலிருந்து வெளிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த ஒளி அவனை தவறவிட்டாலும் அது மறையாமல் உடனடியாக திரும்பி மீண்டும் அவனை நோக்கி நகரத் தொடங்கியது. அந்த ஒளி தன்னை விடாமல் தொடர்ந்து வருவதை உணர்ந்த நான்காம் மன்னனின் முகத்தில் லேசான கோபம் தோன்றியது. அடுத்த கணமே அவன் தனது கைகளை விரித்தவுடன் அவன் முன் ஒரு சக்தி வாய்ந்த கருப்பு ஒளி கவசம் உருவானது. பின்னர் வலையிலிருந்து வந்த ஒளி அந்த கவசத்துடன் மோதிய போது ஒரு அபாயகரமான சக்தி அலை சுற்றிலும் பரவியது. அந்த அதிர்ச்சியால் நான்காம் மன்னன் சற்று பின்வாங்கி திகைப்புடன் ஜெயசமரனை முறைத்து பார்த்தான். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அவன் கைகளில் மீண்டும் அபாயகரமான அரக்க சக்திகள் திரளத் தொடங்கின. அந்த சக்திகளை வெளிப்படுத்தியபடி அவன் ஜெயசமரனை பார்த்து, உன்கிட்ட இன்னும் பல தந்திரங்கள் இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன்கிட்ட எவ்வளவு தந்திரங்கள் இருந்தாலும் இன்னைக்கு எந்த முடிவையும் மாத்த முடியாது என்றான். அதற்கு பிறகு அவன் வேகமாக நகர்ந்து நேராக ஜெயசமரனை நோக்கி சென்றான். அப்போது அவன் கண்களில் இருந்த கொடிய ஒளி தெளிவாக தெரிந்தது. அந்த ஒளியை பார்த்த ஜெயசமரன் தனது கையை அசைத்தவுடன் ஒரு கருப்பு உருவம் அவன் முன் தோன்றி நின்றது. பிறகு அந்த உருவம் தன் வாளால் ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுத்தது. அந்த வாள் தாக்குதல் மிகவும் வலிமையானதாக இருந்ததால் நான்காம் மன்னனே அதன் ஆபத்தை உணர்ந்தான். ஆனால் ஜெயசமரனை ஆச்சரியப்படுத்தியது அவன் அந்த தாக்குதலை தவிர்க்க முயலாமல் அந்த வாள் தன் உடலை துளைக்க அனுமதித்ததே. அந்த கணத்தில்
அந்த உருவம் ஜெயசமரனை நோக்கி வரவில்லை, மாறாக வேறு ஒருவரை நோக்கி செல்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். அதனால்தான் அவன் அந்த தாக்குதலிலிருந்து தப்பியிருந்தான். இதை உணர்ந்தவுடன் ஜெயசமரன் பதட்டமாக, ஜரீனா கவனமா இரு, அவன் உன்கிட்ட தான் வரான் என்று கத்தினான். ஆனால் அவன் இதை சொல்லி முடிப்பதற்குள் 4ஆம் மன்னன் ஜரீனாவின் முன் தோன்றி, பனிராணியை அழிக்கிறதை விட உன்னை அழிக்கிறது முக்கியம்னு நினைக்கிறியா என்று கேட்டான். அதோடு தனது கையை நீட்டி ஜரீனாவின் கழுத்தை பிடிக்க முயன்றான். அந்த சமயத்தில் ஜெயசமரனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே வானத்தில் இருந்த அந்த மாபெரும் வலையிலிருந்து ஒரு அபாயகரமான ஒளி மீண்டும் 4ஆம் மன்னனை நோக்கி நகரத் தொடங்கியது. ஆனால் அதே நேரத்தில் ஜரீனாவின் காலடியில் இருந்த தரை திடீரென சரிந்து அதிலிருந்து ஒரு கொதிக்கும் எரிமலை குழம்பு ஊற்று வெடித்தெழுந்தது. பிறகு அது ஒரு கவசம் போல அவள் முன் உருவாகி முன்னேறி வந்த 4ஆம் மன்னனின் கையை தடுத்தது. அப்போது அந்த எரிமலை குழம்பின் கடுமையான சூட்டை உணர்ந்த 4ஆம் மன்னனின் முகம் வெளிரி அவன் உடனே பின்வாங்கினான். ஆனால் அவன் பின்வாங்கும் முன்பே அந்த எரிமலை குழம்பிலிருந்து ஒரு தீக்கரம் வெளிப்பட்டு அவன் மார்பில் பலமாக மோதியது. அதோடு அந்த தாக்குதல் அவனை வெகு தூரம் தூக்கி எறிந்தது. அவன் எப்படியோ தன்னை சீர் செய்து கோபமான கண்களுடன் அந்த எரிமலை ஊற்றை பார்த்தான். அதே நேரத்தில் எங்கிருந்தோ தோன்றியது போல இருந்த அந்த எரிமலை குழம்பு ஜெயசமரனையே ஆச்சரியப்படுத்தியது. அவன் உடனே அதை கவனமாக உற்று பார்த்தபோது அதன் உள்ளே ஒரு நிழலை கண்டான். பிறகு மெதுவாக அந்த எரிமலை குழம்பு குறைய தொடங்கிய போது அந்த நிழலின் உருவம் தெளிவாக வெளிப்பட்டது. அப்போது அங்கிருந்த அனைவரும் அந்த மனிதனை பார்த்தனர். ஏனெனில் எரிமலை குழம்பிலிருந்து வெளிப்பட்ட அந்த மனிதன் உயரமானவனாகவும் தங்க நிற ஆடைகளை அணிந்தவனாகவும் இருந்தான். அவனது தலைமுடி சிவப்பாக எரிமலையின் அலைகளைப் போல தெரிந்தது. மேலும் அவனது இருப்பு மட்டுமே அந்த பகுதியின் வெப்பநிலையை கணிசமாக உயர்த்தியது. அதே நேரத்தில் ஜெயசமரன் அவனை உற்று பார்த்தான். ஏனோ அவனுக்கு பரிச்சயமானவன் போல தோன்றியது. பிறகு அந்த மனிதன் மெதுவாக தனது பார்வையை திருப்பி ஜரீனாவை பார்த்தான். அவளை பார்த்தவுடன் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான உணர்ச்சி மின்ன அவன் மெதுவாக சகோதரி என்று அழைத்தான். இதை கேட்டதும் ஜரீனா சற்று தயங்கினாள். பின்னர் மெதுவாக 2 அடிகள் பின்வாங்கி அந்த மனிதனை பார்த்து, யாரு சகோதரி? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே என்றாள். ஜரீனாவின் இந்த பதிலை கேட்ட அந்த மனிதன் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டான். அதன் பிறகு ஏதோ புரிந்து கொண்டது போல அமைதியாக புன்னகைத்து, சரி, அப்படின்னா என் சகோதரி இன்னும் முழிக்கல. உண்மையை சொல்லணும்னா எல்லாரும் என்ன அக்னி மகா ஞானின்னு சொல்வாங்க என்றார். அவர் அந்த வார்த்தைகளை சொன்னவுடன் ஜெயசமரனை தவிர மற்ற அனைவரின் முகங்களிலும் மாற்றம் தோன்றியது. ஏனெனில் அக்னி மகாஞானி என்பது 8 பண்டைய மகாஞானிகளில் ஒருவரின் பெயர். அந்த பெயர் மட்டும் கூட அவர்களின் மனதை அசைத்தது. அதற்கு காரணம் அவர்கள் இதுவரை அவரை புத்தகங்களிலும் கதைகளிலும் மட்டுமே கேட்டிருந்தனர். அதோடு பண்டைய காலத்தின் இருளின் அடிமைகளை நடுங்க வைத்த வீரன் இன்று தங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறார் என்ற உண்மை அவர்களை ஆழமாக உலுக்கியது. இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் யாராலும் தங்களது உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் சொன்னதை கேட்ட ஜரீனாவும் ஆச்சரியமடைந்து மேலும் 2 அடிகள் பின்வாங்கி, அக்னி மகாஞானியா? சரி, இங்க பாரு, நான் ஜரீனா, பனிராணி இல்ல என்றாள். அதற்கு அந்த மனிதன் அமைதியான புன்னகையுடன், இன்னைக்கு இல்லைனாலும் நாளை நீ பனிராணியா மாறுவ என்றார். அந்த வார்த்தைகள் ஜரீனாவின் கண்களில் கோபத்தை வரவழைத்தன. ஆனால் அவள் எதுவும் சொல்லும் முன்பே ஜெயசமரன் திடீரென அவள் அருகில் தோன்றினான். பின்னர் அக்னி மகாஞானியை பார்த்து மரியாதையுடன், அக்னி மகாஞானி, எப்படி இருக்கீங்க? உங்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதான்னு தெரியல என்றான். பிறகு ஜெயசமரன் அவரை உற்று பார்த்தபோது அவன் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை தோன்றியது. ஏனெனில் அவன் இதற்கு முன்பே அக்னி மகாஞானியை சந்தித்திருந்தான். அந்த சந்திப்பு நேரடியாக அல்ல, ஆனால் நினைவுகளின் வழியாக இருந்தது. நெடுங்காலத்திற்கு முன்பு அசுர கடலின் மர்மமான உலகத்திற்குள் நுழைந்த போது எரிமலை குழம்பின் உள்ளே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அக்னி மகாஞானியை அவன் கண்டிருந்தான். அங்குதான் அவன் அந்த பண்டைய தெய்வீக அக்னி கல்லையும் பெற்றிருந்தான். இப்போது அவரை நேரில் காணும் போது அந்த நினைவுகள் அனைத்தும் அவன் மனதில் மீண்டும் எழுந்தன. ஜெயசமரனின் பார்வையை உணர்ந்த அக்னி மகாஞானி அவனை கவனமாக பார்த்தார். பிறகு ஒரு கணம் கழித்து அவர் முகத்திலும் ஆச்சரியம் தோன்றி, அப்படின்னா அது நீதானா என்று கேட்டார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த போதும் அந்த எரிமலை உலகில் ஜெயசமரனின் இருப்பை அவரால் உணர முடிந்திருந்தது. ஆனால் அப்போது அவன் ஒரு சாதாரண வீரனாகவே தோன்றியிருந்தான். இப்போது அவனை நெருக்கமாக பார்த்த அக்னி ஞானி அவன் உடலை ஆராய்ந்தபடியே மெதுவாக பெருமூச்சு விட்டு, அழிவின் மன்னனோட புதையலை நீ எடுத்துட்டியா? அற்புதம் என்றார். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பிறகு
சில நொடிகள் அமைதி நிலவியது. அந்த அமைதியில் அவரது கண்களில் ஒரு விசித்திரமான உணர்வு பிரதிபலித்தது. ஏனெனில் பண்டைய காலத்தில் அழிவின் மன்னன் மற்ற மகாஞானிகளை காப்பாற்ற தன்னை தியாகம் செய்திருந்தார். இப்போது ஜெயசமரன் அவரது புதையலை பெற்றுவிட்டதால் அந்த மன்னன் இந்த உலகத்திலிருந்து மறைந்து விட்டார் என்ற உண்மை அக்னி மகாஞானியின் மனதில் ஒரு சிறிய வருத்தத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று தூரத்தில் இருந்து ஒரு அரக்கச் சிரிப்பு எதிரொலித்து, அக்னி மகாஞானியும் இன்னைக்கு இங்க இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனா உன்னை பார்க்கும்போது உன்னோட உண்மையான உடம்பு இங்க வரலன்னு தெளிவா தெரியுது என்று கேட்டதா. அந்த குரலை கேட்டதும் அனைவரும் அந்த திசையை நோக்கி திரும்பினர். அங்கே 4ஆம் மன்னன் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் உடனே அக்னி மகாஞானியை நோக்கி பார்த்தான். அப்போது அவரது உடலிலிருந்து ஒரு மங்கலான ஒளி வெளிப்படுவதை அவன் உணர்ந்தான். அது அவரது உண்மையான உடல் இங்கே வரவில்லை என்பதை காட்டியது. 4ஆம் மன்னனைப் போலவே அக்னி மகாஞானியும் தனது சக்தி வாய்ந்த நிழல் உருவத்தை தான் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் அக்னி மகாஞானி அமைதியாக 4ஆம் மன்னனை பார்த்து, என்னோட உண்மையான உடம்பு மட்டும் வந்திருந்தா நீ இப்படி நின்னு இவ்வளவு திமிரா பேசிட்டு இருந்திருப்பியா? எப்பவோ இங்கிருந்து ஓடி போயிருப்ப என்றார். இப்போது அவர் குரலில் இருந்த உறுதி தெளிவாக கேட்டது. ஏனெனில் மற்றவர்களிடம் மென்மையாக இருந்த அவர் 4ஆம் மன்னனை எதிர்கொள்ளும் போது தனது ஆணவத்தையும் வலிமையையும் வெளிப்படுத்தினார். இறுதியில் 4ஆம் மன்னன் அவர் வார்த்தைகளை கேட்டு சிரித்தபடியே, வெறும் நிழலா இருக்கும் போது கூட உனக்கு இவ்வளவு கர்வமா? நான் உனக்கு பயப்படுவேன்னு நீ உண்மையிலேயே நினைக்கிறியா என்று கேட்டார். அதை அக்னி மகாஞானி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு அவரது கண்கள் மெதுவாக சிவப்பாக ஒளிரத் தொடங்கின. அந்த நேரத்தில் சுற்றியிருந்த பகுதியின் வெப்பநிலை படிப்படியாக உயர்ந்து வானம் சிவப்பு நிறத்தில் மாறத் தொடங்கியது. சில கணங்கள் கழித்து வானம் முழுவதும் ஒரு விசித்திரமான கர்ஜனை ஒலித்தது. அதை நோக்கி அனைவரும் பார்த்தபோது மேகங்களுக்கு இடையில் தோன்றிய ஒரு எரியும் விண்கல் 4ஆம் மன்னனை நோக்கி இரக்கமின்றி வேகமாக பாய்ந்து வருவது தென்பட்டது. இந்த தாக்குதலை கண்ட 4ஆம் மன்னனின் கண்களில் கொடிய ஒளி மின்னியது. அதே சமயம் அவனுள் ஒரு சிறிய பதட்டமும் எழுந்தது. ஏனெனில் அக்னி மகாஞானி சாதாரண வீரன் அல்ல என்பது அவனுக்கு தெளிவாக தெரியும். அதனால் உடனே அவன் தன் உடலிலிருந்து எண்ணற்ற அரக்க சக்திகளை வெளியேற்றி அவற்றை ஒரு பெரும் கடலாக திரட்டினான். அதற்குள் அந்த விண்கல் அந்த அரக்க கடலுடன் மோத மிகப்பெரிய அலைகள் எழுந்தன. அடுத்த கணத்தில் எல்லா திசைகளிலும் சிவப்பு ஒளி பரவியது. மேலும் அந்த அரக்க கடல் கூட அந்த தாக்குதலை தாங்க முடியாமல் மெதுவாக மறைந்து போவது போல தோன்றியது. இதை கண்ட 4ஆம் மன்னனின் முகம் சற்றே தளர்ந்தது. உடனே அவன் அங்கிருந்து மறைந்தான். பின்னர் அடுத்த கணத்தில் அவன் ஜரினாவின் பின்னால் தோன்றியிருந்தான். அங்கே சென்றவுடன் அவன் தனது அரக்க சக்தியால் ஒரு சக்தி வாய்ந்த குத்தை அவள் மீது விட முயன்றான். ஆனால் அதற்குள் அவனை கவனித்துக் கொண்டிருந்த ஜெயசமரன் அவன் மறைந்த தருணத்திலேயே வானளிப்பான் சடலத்தை ஜரினாவின் பின்னால் அனுப்பியிருந்தான். அது அங்கே தோன்றி தன் வாளை சுழற்றி அந்த தாக்குதலை தடுத்தது. இரு தாக்குதல்களும் மோதிய போது தீப்பொறிகள் பறந்தன. மேலும் அந்த மோதலில் வானளிப்பான் சடலம் பின்னடைந்தது தெளிவாக தெரிந்தது. இருந்த போதிலும் ஜரினாவை தாக்கும் முயற்சி தோல்வியடைந்தது. அடுத்ததாக திடீரென தரையிலிருந்து தீப்பிழம்புகள் வெடித்து ஒரு நெருப்பு கையாக உருவெடுத்து 4ஆம் மன்னனின் உடலில் வேகமாக மோதின. அந்த தாக்குதலால் அவன் வெகு தூரம் தூக்கி எறியப்பட்டான். பின்னர் கோபத்துடன் எழுந்து நின்று ஜரினாவை பாதுகாத்துக் கொண்டிருந்த அக்னி மகாஞானியையும் ஜெயசமரனையும் நோக்கி கடுமையாக பார்த்தான். அந்த நேரத்தில் ஜரினாவை அழிக்கும் முயற்சி இனி சாத்தியம் இல்லை என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. இதை உணர்ந்தவுடன் அவன் கோபமாக, அக்னி மகாஞானி, உன்னோட பலத்தை நினைச்சு ரொம்ப பெருமைப்படாத. குறியீடுகளின் மூதாதையர் அவனோட உயிரை தியாகம் பண்ணதுனாலதான் உங்களால போன போர்ல ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா இப்ப உங்க உலகத்துல குறியீடுகளின் மூதாதையர் இல்ல. அப்படி இருக்கும்போது வெறும் மனிதர்களான உங்களால இந்த உலகத்தோட மாபெரும் போர்ல மறுபடியும் ஜெயிக்க முடியும்னு இன்னும் நினைக்கிறியா என்று கர்ஜித்தான். அதற்கு பதிலாக அக்னி மகாஞானி அமைதியான புன்னகையுடன் அவனை பார்த்து, நீயும் உன்னோட ஆளுங்களும் ஆயிரக்கணக்கான வருடங்களா ஒளிஞ்சிருந்து ஏதோ ரகசியமா திட்டம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஆமா, நான் இன்னும் முழுசா முழிக்காததுனால இப்போ என்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்குன்னு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். ஏன்னா மின்னல் மகாஞானி முழிச்சிட்டான். அவன் முழிச்சதோட மட்டும் இல்லாம உன்ன மாதிரி இருளின் அடிமைகளை இந்த உலகம் முழுக்க தேடிட்டு இருக்கான். அதனால நீங்க எல்லாம் மறுபடியும் போய் உங்களோட எலி பொந்துல மறைஞ்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவன் உங்களை கண்டுபிடிச்சா
உங்க எவனாலையும் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் 4ஆம் மன்னனின் முகத்தில் ஒரு கணம் சிறிய கவலை தோன்றியது. ஆனால் உடனே அதை மறைத்துக் கொண்டு அவன் புன்னகையுடன், மின்னல் மகாஞானியா? சரி, அவன் முழிச்சுக்கிட்டா என்ன? ஒரே ஒரு மகாஞானியால எங்களை எதுவும் பண்ண முடியாது என்றான். அதற்கு அக்னி மகாஞானி சிரித்தபடியே, அப்படியா? அப்படின்னா வா, வந்து ஒரு மகா ஞானியோட சக்திய சோதிச்சு பாரு என்றார். மறுபுறம் 4ஆம் மன்னன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் மேலும் வார்த்தைகள் பயனில்லை என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. அதனால் அவன் மெதுவாக தனது கையை அசைத்து மறையத் தொடங்கினான். ஆனால் அவன் முழுவதும் மறையும் தருணத்தில் அவனது குரல் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்து, கொஞ்சம் பொறு அக்னி மகாஞானி. இந்த உலகத்தோட அடுத்த மாபெரும் போர்ல இருளின் அடிமைகளான நாங்க உங்களோட உலகத்தை அழிப்போம். எப்படி இருந்தாலும் எங்க தலைவரான விநாசராஜன் திரும்பி வர ரொம்ப நாள் ஆகாது என்றான். அவனது குரல் மெதுவாக மங்கிய போதிலும் அக்னி மகாஞானியின் முகத்தில் இருந்த கவலையான பார்வை சில நேரம் நீடித்தது. அதே போல ஜெயசமரன், சமரன் மற்றும் மற்றவர்களின் முகங்களிலும் அந்த கவலை தெளிவாக காணப்பட்டது. ஏனெனில் விநாசராஜன் விழித்தெழுந்தான் அது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவர்களில் பலரும் நன்றாக உணர்ந்திருந்தனர். இருந்த போதிலும் அந்த நேரத்தில் அக்னி மகாஞானி ஒரு உதவியற்ற பெருமூச்சை விட்டுவிட்டு ஜெயசமரனையும் ஜரீனாவையும் நோக்கி சைகை செய்து, சரி, இப்போ இத பத்தி யோசிக்கிறதுல எந்த பயனும் இல்ல. நாம இங்க இருந்து உடனே கிளம்புவோம் என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் சற்றே ஆச்சரியப்பட்டு அவரை பார்த்து, நாம கிளம்புவோமா? அப்படின்னா நீங்களும் எங்களோட வரப்போறீங்களா என்று கேட்டான். அதற்கு அக்னி மகாஞானி அமைதியான புன்னகையுடன், எங்க சகோதரியோட அடையாளம் அரக்கர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவ முழுசா முழிக்கிற வரைக்கும் நான் அவளுடன் இருப்பேன் என்றார். இதை சொன்னதும் அவர் மேலும் எதுவும் பேசாமல் கண்களை மூடி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார். அந்த பதிலை கேட்ட ஜெயசமரனின் முகத்தில் இன்னும் ஆச்சரியம் தோன்றியது. பிறகு அவன் உள்ளுக்குள், இவர் உண்மையிலேயே எங்களோட வரப்போறாரா என்று நினைத்தான். ஆனால் சில கணங்கள் கழித்து அவன் தனது எண்ணங்களை அடக்கிக் கொண்டான். ஏனெனில் உலகில் உருவாகும் குழப்பம் இன்னும் அதிகரிக்கப் போகிறது என்பது அவனுக்கு புரிந்திருந்தது. இருளின் அடிமைகளின் கைப்பாவையாக இருந்த தொண்டைமான் பிரிவு இப்போது முற்றிலும் அழிக்கப்பட்டதால் அவர்கள் பதிலடி கொடுக்கப் போவது உறுதியாக இருந்தது. அதே நேரத்தில் ஜரீனா பனிராணியின் மறுபிறவி என்பது வெளிப்பட்டு விட்டதால் அவளுக்கான ஆபத்தும் பெரிதாக உயர்ந்திருந்தது. இந்த நிலையில் அக்னி மகாஞானியின் ஆதரவு ஜெயசமரனுக்கும் அவனது தோழர்களுக்கும் ஒரு முக்கியமான பலமாக இருந்தது. அதன் பிறகு அவர்கள் அனைவரும் அமைதியாக யாவர் பிரிவை நோக்கி புறப்பட்டனர். அதே நேரத்தில் குறுகிய காலத்திற்கு உருவாக்கப்பட்ட தொண்டைமான் அழிப்பு கூட்டணி அதன் நோக்கத்தை நிறைவேற்றி முடித்திருந்தது. அதனால் பல சக்தி வாய்ந்த வீரர்கள் யாவர் பிரிவிலிருந்து விடைபெற்று தங்கள் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கினர். ஜெயசமரன் அவர்களை தடுக்க முயற்சிக்கவில்லை. அவர்கள் இருந்தால் யாவர் பிரிவு மேலும் வலுப்பெற்றிருக்கும் என்பது உண்மைதான். ஆனால் அதையும் மீறி அவர்களை தடுக்க அவன் விரும்பவில்லை. ஏனெனில் அவனே அந்த பிரிவில் இருந்து அதை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தான். அப்படி இருக்க அந்த பொறுப்பு வேறு யாருக்கும் வழங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் இத்தனை வீரர்கள் அந்த பிரிவில் இணைந்தால் அதன் இயல்பே மாறிவிடும் என்ற எண்ணமும் அவனுக்குள் இருந்தது. இவ்வாறு சிந்தித்தபடியே ஜெயசமரனும் மற்றவர்களும் யாவர் பிரிவுக்கு திரும்பிய போது அவர்கள் ஒரு பெரும் ஆரவாரத்துடன் வரவேற்கப்பட்டனர். அந்த ஒளி தூரத்திற்கு தூரம் பரவியது. அந்த தருணத்தில் அங்கே இருந்த ஒவ்வொரு வீரனும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தனர். ஏனெனில் கடந்த ஆண்டில் தொண்டைமான் பிரிவு அவர்களின் பல சகோதரர்களை இரக்கமின்றி கொன்றிருந்தது. அப்போது அந்த பிரிவின் வலிமை காரணமாக யாவர் பிரிவு வீரர்களால் எதையும் செய்ய முடியாமல் இருந்தனர். ஆனால் இப்போது நிலைமை முற்றிலும் மாறியிருந்தது. ஒரு காலத்தில் கிழக்கு பகுதியில் வலிமை மிக்க பிரிவாக இருந்த தொண்டைமான் பிரிவு அழிக்கப்பட்டு விட்டது. அதனுடன் யாவர் பிரிவு கிழக்கு பகுதியின் மிக சக்தி வாய்ந்த பிரிவாக உயர்ந்தது என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.